name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ, my King. What a beautiful name it is. And nothing compares to this. What a beautiful name it is. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இப்பொழுதும் நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய தாசனிடத்தில் நம்முடைய மைக்கை கொடுக்க போகிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு கை தட்டிடலாமே திரும்பவுமா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் ரொம்ப நல்லவர். அவர் நன்மை செய்கிறவராகவே இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார். இன்னைக்கு காலையில் எங்கே சுற்றி இருக்கிறார்? வெளியில் இல்லை, உள்ள இந்த 4 சுவத்துக்கல்ல உங்கள் உள்ளத்தில். ஆமென். இன்னும் மெதுவாக சொல்லுங்கள். அல்லேலூயா. என் காது வலிக்குது. இந்த பக்கம் ட்ரெயின் போகுது, அது எவ்வளோ சத்தம் போடுது. அதை காட்டில் நீங்கள் தண்டவாளத்துலேருந்து தடம்புறாமல் இந்த 8 மாதம் கர்த்தர் காத்தாரு. அவர் நல்லவர். இந்த நாளில் உங்கள் மத்தியில் இருப்பது மிக்க மகிழ்ச்சி. என்னை அழைப்பித்த உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் பாஸ்டர் காலேப். காலேப் என்றால் என்ன அர்த்தம்? என்னங்க? வைல்டு டாக். தமிழில் ரொம்ப மோசமான வார்த்தையாக இருக்குது இல்லை? நாய் அப்படின்னு. இல்லை நான் புல்டாக்னுவேன், வைல்ட் டாக் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவர் வயசு என்னன்னு தெரியல. 44. என் வயசு நான் 45+ என் வயசு. அவர் குட்டீஸ்லாம் போங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா? நானும் போயிடலான்னு நின்றேன். சிரிக்காதீங்க, நானும் ஒரு குட்டீஸ் தான். கர்த்தருடைய பார்வையில் குட்டீஸ். என்னங்க ஒரு குட்டியே ஆன மாதிரி இருக்கிறாரு குட்டீஸ்ன்றார். ஆனால் இன்றைக்கு வைல்ட் டாக். இங்கே வாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் செஞ்ச ஊழியம் அருமை சகோதரியோட நீங்கள் நில்லுங்க பார்க்கலாம். முடிஞ்சால் முன்னால் வாங்க, கை தட்டி அவர்களை வரவேற்போம். மெதுவாக தட்டுங்க. உங்கள் வீட்டு அம்மாவுக்கு எப்படி தட்டுவீங்க? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன். ஹல்லேலூயா. இதுதான் வைல்ட் டாக்ஸ். ஆனால் யூனோ வாட் இஸ் காலேப் 80 வயசில் இன்னத்தை கேட்டான். படப்பையை கேட்டான்னா, இந்த பக்கத்தில் ஒரு மலையை கேட்டான்னா. அவன் கேட்டது மலை. ஆனால் எபிரேய மொழியில் அந்த மலைக்கு என்ன பேர் தெரியுமா? அவன் பார்த்த மலை, ஆண்டவரே இந்த தாம்பரத்தில் இந்த படப்பை கிட்ட நான் பள்ளத்தாக்கில் போயிட்டேன். உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன், பள்ளத்தாக்கிலேயே போயிட்டேன் ஆண்டவரே. நான் சொல்கிறேன், இங்கே உட்காந்துக்கிற ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் மலையாய் மாறப்போகிறது. கண்ணீரின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் நட வராதுன்னு சொல்ல வரும். ஆனால் தேவரீர் கூட இருக்கிறார். இவ்வளோ நாள் இருந்தார். ஆனால் மலை, அந்த மலைக்கு பேர் என்ன தெரியுமா? பாஸ்டர் தயானந்தா அவர்களுடைய சர்ச்சில் அவருடைய பிறந்த நாளில் நான் பேசினேன். அந்த மலைக்கு பேர் ப்ரெக்னென்ட் உமன். சொல்லுங்க பார்க்கலாம் தமிழில். பிரசவ கற்பம் உள்ள மலை. அவன் 85 வயசுங்க. இந்த மேட்டரையே அவன் பேசவே கூடாது. என்ன இல்லை, 80 வயசில் பிரசவம் என்றாலே சென்னைக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், நீ நான் ஆராதிக்கிற தேவன் மரித்து செத்து போன உன் கற்பத்தை கூட கர்த்தர் ஜீவனை தந்து பிறக்க வல்லவராக. இவ்வளோ நாள் நீங்கள் பெற்றது ஒன்றும் கிடையாது. அது பள்ளத்தாக்கில்.
ஆனால் இனிமே மழை. 2024 செப்டம்பர் 15th குழந்தை பிறக்க போகுது. கை தட்டுங்க பார்க்கலாம். ஜீவன் வரப்போகிறது. இந்த சபையில் கர்த்தர் சந்ததியை உருவாக்க போகிறார். சகதி அல்ல, சந்ததி. நல்ல கை தட்டுங்க. ஆமென். God bless you. உன் கற்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுதில்லை. ஆபிரகாமையும் சாராளையும் கர்த்தர் பார்த்து, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில், சாராள் ஒருவளாய் இருக்கையில் அவளை நான் அழைத்தேன், ஆசீர்வதித்தேன், பெருக பண்ணினேன். 3 காரியம். எல்லாம் கை சொல்லுங்க. அழைத்தேன், ஆசீர்வதித்தேன், பெருக பண்ணினேன். அந்த வசனம் அப்படி சொல்லு பிரதர். ஏசாயா 66 தானே அது. அங்கே 1 2 தெரியல. அவர் ஆபிரகாமை நோக்கி, சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சிலவெல்லாம் ஆபிரகாம் சாராளையும் நோக்கி பாருங்க. ஐயா, நோக்கி பார்க்கறதுக்கும் நேராக பார்க்கறதுக்கும், இப்போ இவரை நேராக பார்க்குறேன் செப்டம்பர் இந்த மாதம். ஆனால் அடுத்த வாரம் எப்படி பார்ப்பேன்? இங்கேருந்து காலேஜ் எங்கே போயிட்டாரு? எந்த இடத்துல நீ தலை குனிஞ்சியோ, யார் உன் தலையை கவுத்தாங்களோ அவங்க முன்னால் கர்த்தர் உன் தலையை உயர்த்துவா. நீ வாளாக மாட்டேம்மா, தலையாக. கீழாக மாட்டேன், மேலாக. உன்னை அசிங்கப்படுத்தி, அலங்கோலப்படுத்தி, அவமானப்படுத்தின இடத்துல கர்த்தர் உன்னை அலங்காரப்படுத்துவார். ஹல்லேலூயா. God bless you. Congratulations. ஒரு புது குழந்தை வரப்போகுது. ஆமென். அந்த டெடிகேஷனையும் நான் பார்ப்பேன். நீங்கள் என்னத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆமென் ஆமென், நிறைய ஆமென் சொல்கிறீங்க. ரைட். ஆத்துமாக்களின் அறுவடையை கர்த்தர் தர போகிறார். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. யாருக்கு தெரியும்? ஒருவேளை மலையில் உங்கள் சர்ச்சு இருக்கும். ஆமென். இந்த பட்டணத்துக்கு உங்களையும் கர்த்தர் அப்படி வைப்பா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. எங்கே இவங்களாம் ஆளை காணோம்? ஒரு ப்ரோக்ராமுக்குன்னு வாசிக்கிறாங்க போல். கச்சேரிக்கு. இப்போ இது கச்சேரி இல்லைப்பா, ஆராதனை. வாங்க. எல்லாம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டீங்க. நான் சின்ன வயசில் கச்சேரிக்கு வாசித்தவன், சினிமாவுக்கு வாசித்தவன். எனக்கு வாழ்க்கையில் 2 காரியம்தான். ஒன்று, சினிமாவில் இசை மியூசிக் டைரக்டராக மாறணும், இல்லைன்னா கிரிக்கெட் விளாண்டு இந்தியாவுக்கு விளாடணும். இதுதான் என்னுடைய தரிசனம். அதுக்கேற்றபடி நான் வாழ்ந்தேன். ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிற அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நான் கற்றுக்கிட்டேன். இதை காட்டில் நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டேன், இங்கேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி. ஆனால் எங்கள் அப்பா பாஸ்டர். இவங்க அப்பாக்கெல்லாம் எங்கள் அப்பாவை தெரியும். நான் பாஸ்டர் பையனாக இருக்க இஷ்டமே. ஏன்னா கிறிஸ்தவனாக இருந்தாலே எங்கே வரணும்? சின்ன பிள்ளைங்க ஒரு பெரிய வெளிப்பாடு சொல்லி தர போகிறேன் உங்களுக்கு. எனக்கு பிடிக்காத 2 காரியங்கள். ஒன்று ஸ்கூலு, இன்னொன்று கோயில். ஹல்லேலூயா. என்ன ஹல்லேலூயா? பையனை பல்லாருன்னு போட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க இல்லையா? அவன் தரன்னு இழுத்து பாருங்கள். ஸ்கூலை வெறுக்கிற பிள்ளை எந்த வயசில் வெறுக்குது? எல்கேஜிலேயே வெறுக்குது. அம்மா கையை போட்டு இழுத்தா கூட இது என்ன பண்ணுது? இழுக்குது. அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையை தூக்கி போடல, என் மியூசிக்கை தூக்கி போடல. இதே சென்னை பட்டணத்தில் எல்லா கிரவுண்ட்லேயும் விளாண்டவன், லீக்கில் விளாண்டவன். இதே சென்னை பட்டணத்தில் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. இப்போ தான் கேசட்டு, சிடி என்னென்னமோ வந்திருக்குது. நான் இருந்த காலத்தில் நான் வாசிக்கும் போது சென்னை பட்டணத்தில் ரெக்கார்ட் பிளேயரில் வாசித்தேன். யாருக்குன்னா தெரியுமா? அது என்ன படம் போட்டிருக்கோம்? டாக் படம் போட்டிருக்கோம். ஊசி போட்டு அப்படி பண்ணி அந்த ரெக்கார்டிங் மவுண்ட் ரோடில். அப்போ சஃபயர் தேட்டர்னு ஒன்று இருக்கும், இடிச்சாச்சு. அதில் வாசித்தது ஏராளமான பேருக்கு நான் வாசித்தவன். எல்லா பெரிய பெரிய பாடகர்கள், இன்க்ளூடிங் சீர்காழி கோவிந்தராஜன். ஆனால் கர்த்தரினுடைய இசையை தூக்கி போடாதபடி நான் யோசித்தேன், கிறிஸ்தவன் ஆகிட்டா இனிமேல் வாசிக்க முடியாது, இனிமேல்
விளையாட முடியாதுன்னு. ஆனால் கர்த்தர் இது ரெண்டையும் கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்து என்னை ஆசீர்வதித்து கனப்படுத்தி, அமெரிக்க தேசத்தில் ஒவ்வொரு வருஷமும் நான் ஃப்ளாரிடாவில் 178 நாடுகளில் உள்ள சிறந்த, சும்மா லோக்கல் பிளேயர்ஸ்லாம் கிடையாது, அவங்களாம் வந்து ஹை ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க, ஒலிம்பிக் சாம்பியன்ஸ் அந்த மாதிரி. இப்போ சென்னை பட்டணத்தில் ஏதோ கார் விட்டான் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபார்முலா 1ன்னுங்கிறது ஏராளம். அவர்கள் மத்தியில் பிரசிலியன் ஃபுட்பால் பிளேயர்ஸ், சாம்பியன் பிளேயர்ஸோடு நான் கூட இருந்திருக்கிறேன், விளையாண்டு இருக்கிறேன். ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லி ஊழியத்தை விளையாட்டாக செய்யலாம். ஆனால் விளையாட்டை இன்னைக்கு ஊழியம் விளையாட்டாக போயிடுச்சு இல்லை. யார் வேணாலும் ஓடலாம், யார் வேணாலும் எட்டி ஒதுக்கலாம், யார் வேணாலும் தோனி மாதிரி கண்ணாமண்ணா நடிக்கலாம். ஆனால் நாங்கள் பிளே கிரவுண்டை ஹோலி கிரவுண்டாக மாற்றுறதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த பசங்களுக்கு இடையே வாங்கடா, ஒரு 4 பேர் வாங்க, இப்படி வாங்க வாங்க, என்னடா கை கட்டி உட்காந்துக்கிறீங்க, வாங்க கிரிக்கெட்டுக்கு ஃபுட்பாலுக்கு விளாண்டா இப்படி கூப்பிட்டா இப்படியா இருப்பீங்க, மெதுவாக வாங்க, ஏன்னா உங்கள் வயசு தள்ளாடி கீழே விழுந்துட போகிறீங்க. இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை உட்காந்து ஆலோசனை பண்ண போகிறோம். வந்துடுவியா, என்ன இதை பிடுங்குற, வந்துடுவியா, போய் பேசக்கூடாது, நீ வந்துடுவியா, தலை ஆட்டக்கூடாது, நீ 3 பேரும் மோசமான பசங்க. இதை மத்தியானம் ஒரு கிரவுண்டில் நின்று கூப்பிட்டேன்னா எவனுமே இதுக்கு வரமாட்டான். ஆனால் ஒரு கிரிக்கெட் பேட்டை கூப்பிட்டு வந்தால், ஒரு பாலை வச்சுக்கிட்டேன்னா, ஒரு கிரிக்கெட் பேட்டை வச்சுக்கிட்டேன்னா வந்துடுவியா, 3 மணிக்கு வர சொன்னால் எப்போ வருவான், 2 மணிக்கே வந்து நிற்பான். நல்லா கவனிக்கணும், விளையாட்டுக்கும் இசைக்கும் மொழி கிடையாது, இனம் கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. ஆனால் திரளான ஜனங்கள் என்ன பண்ணோம், இழுக்கும். இந்த அருமையான இடத்துல இவ்வளோ பெரிய ஆட்கள் வச்சுக்கிறாங்க, இந்த தம்பிமார்களெல்லாம் வச்சுக்கிறான்னா உன்னை கொண்டு அநேக வாலிபர்கள் எங்கள் கர்த்தர் கொண்டு வர போகிறார். வெறும் பைபிள் மட்டும் இல்லை, உன் பேட்டு, பைபிள் வித் பேட், பைபிள் வித் பால், இதை கொண்டாந்து பாரு. இங்கே இருக்கிற பிளே கிரவுண்ட்லாம் என்ன ஆகிடும், ஹோலி கிரவுண்ட் ஆகிடும், ஸ்டேடியம்லாம் கத்தீட்ரலாக மாறிடும். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆகையால் தான் இன்றைக்கு இசை கூட நான் யோசித்தேன், என் முதல் கேசட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். அந்த காலத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே காலை கூட வைக்க முடியாது. அதுக்கு ஒரு தகுதி வேணும், தரம் வேணும், பாடணும். பாடினா கூட என்ன இருக்கணும், வாய்ஸ் இருக்கணும். ஆனால் கர்த்தர் கிருபையாய் தமிழ்நாட்டில் முதல் சுவிசேஷ கிறிஸ்தவ பாடலை நான் தான் முதல் அங்கே பாடினேன். என் கைத்தட்டுறதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த பாடலை பாடும்பொழுது நிறைய பாட்டு பாடினேன். இப்போ பாஸ்ட்டுக்கு ஒரு கேசட் கொடுத்தேன், அதெல்லாம் பழசு, இன்றைக்கி யாரும் அந்த பார்க்க மாட்டாங்க. இன்னொன்று நான் தான் பண்ணணும் சொல்லமா, என் பேரே உங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பாட்டில் ஒரு பாட்டை பாடினேன், எஃப் 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 Majesty, worship His Majesty. Unto Jesus be all glory, power and praise. Oh, Majesty, kingdom, authority flow from His throne unto His own. His anthem reign. So exalt, lift up on high
of Jesus. Magnify, Come glorify Christ Jesus the King. Oh, majesty, மாட்சிமை தொழுவோம் அவர் மாட்சிமை. மரித்தார் அவர் மகிமையிலே ராஜா இன்றே. இந்த பாடலை ஏவிஎம்சி நிறையா இருக்குது. ஏவிஎம்ல ஏபிசிலாம் நிறையா இருக்குது. ஆனால் அந்த சீலை நான் பாடிக்கிட்டு இருக்கும்போது கீழே டப்பிங் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. அதாவது சில ஆக்டருங்கெலாம் பேசுறதுக்கு அவங்க தமிழ் தெரியாது, மொழி தெரியாது. அப்போ கீழே டப்பிங் நடக்கும். நான் மேலே இதை பாடிக்கிட்டு இருக்கிறேன் மாட்சிமைன்னு. கீழே பார்த்தீங்கன்னா கமலஹாசன், மனோரமா, இன்னும் யார் யாரோலாம் ஒரு சினிமாவுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, டப்பிங் பண்ணி. நான் இந்த இன்டர்வலில் வரும்போது பார்த்தேன், இன்னும் நான் மேலே மாட்சிமை பாடிக்கிட்டு இருக்கிறேன், கீழே இது இருக்குது. ஆண்டவரே இந்த பாட்டு எங்கே போகும், அவனுது ஹிட் ஆகிடும் ஆண்டவரே. ஏவிஎம்சி கீழே இருக்கிற டப்பிங் எங்கேயோ போயிடும், நான் பாடுறது அப்படின்னு யோசித்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு நான் பாடினதை ஐங்கண்டங்களுக்கு எடுத்து போய் பாட கர்த்தர் உதவி செய்தார். ஏராளமான பாடல். அது ஒரு பாடல், அது ஆஸ்திரேலியாவிலேருந்து நான் கொண்டாந்த அந்த என் நண்பருடைய பாடல். ஆஸ்திரேலியாவில் இங்கிலாந்துலேருந்து நோயல் ரிச்சர்ட்ஸ், நானும் அவரும் சுவிட்சர்லாண்டில் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், ஒரே ஹோட்டலில் தங்கணும். பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் போகிறோம். அவர் கிட்டார் வாசிப்பார். நல்லா காரில் ஏறும்போது கிட்டார் இருந்தது. நீங்கள் எவ்வளோ அழகாக வந்துக்கிறீங்க கிட்டார் வாசிக்க கோயிலுக்கு, எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க பார்க்கலாம் இருக்கு. ஆனால் என்னோட வந்த அந்த நோயல் ரிச்சர்ஸ் எப்படி இருந்தார்னா, குடுமி வச்சுக்கிட்டு லெதர் ஜாக்கெட் போட்டு ஜீன்ஸ் போட்டு வந்தார். அவர் பாஸ்டர், வர்ஷிப் லீடர். எனக்கு தெரியாது பாஸ்டர் காலேப் அப்படிலாம் வர்ஷிப் லீடர்ஸ் எடுப்பீங்களான்னு. என்ன இருந்தது சத்தமாக சொல்லுங்க. என்ன பேண்ட்டு, என்ன ஜாக்கெட்டு. நான் இந்தியாவிலேருந்து வந்தேன்ல, சும்மா டிப்டாப்பாக சூட்டு போட்டுக்கிட்டு டை போட்டு ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுட்டு ஜூரிக்கில், அதான் சுவிட்சர்லாந்து கேபிட்டல், அங்கே தான் நடந்தது. அங்கே போய் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் ஆராதிக்க போகிறேன், அவர் பாட போகிறாரு. அப்போ அந்த பாடலில் கேசட், நான் காரில் போகும்போது அவர் ஒரு பாடலை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அது கேட்டேன். எனக்கு ஹிட்டான பாடலெல்லாம் இந்தியா கொண்டாந்துருவாங்க, கொண்டாந்து பாடிட்டு, நான் சொல்கிறது அந்த காலம் 70 80, அதை கொண்டாந்து நான் கேட்டேன் அவர்கிட்ட, பாஸ்டர் கேன் யூ கிவ் மீ தட் சாங், ஐ வில் டேக் இட் டு இந்தியா, ட்ரான்ஸ்லேட், கிவ் இட் டு த சர்ச். அப்படி சொன்ன ஒரு பாடல் தான் இப்போ நான் உங்களுக்கு பாடுறேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? 2-4 இல்லைன்னா ரெகே பீட்டில் வாசிருங்க. சரியா? 1 2 3 4. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. உட்கார்ந்து பாடக்கூடாது. Blessed be the name of the Lord. Come on. blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உண்டாதரே.
தேவனின் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. இந்த பாட்டை தான் பாடினேன். ஆனா அந்த பாட்டை அவர் ஒரு ஆக்ஷன்ல எனக்கு காமிச்சாரு. அதை நீங்க செய்ய போறீங்க. என்ன பிரதர் அப்பப்போ உட்காந்துருங்க. காலேபுன்னு சொன்ன இந்த மாதிரிலாம் டாக் இப்படி பண்ணக்கூடாது. எஜமான் பக்கத்துலேயே நிற்கணும். அதுமாதிரி இது பொல்லாத டாக்காக இருக்குது. பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே போகுது. சாரி பிரதர், இனிமேல் கூப்பிட மாட்டார் என்ன. இந்த மாதிரி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த பாட்டை நானும் இவரும் ஆக்ஷனில் பாட போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. ஆனால் இதுதான் நாம் டிரான்ஸ்லேட் பண்ணன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு முறை சுவிட்சர்லாண்டில் திருப்பி நான் போகும்போது அந்த கூப்பிட்டு போன ஒரு ஆள் என்னை காரில் கூப்பிட்டு போகிறாரு ஹோட்டல்லேருந்து மீட்டிங்க்கு. அவர் காரில் கெசட், அந்த காலத்துலலாம் கெசட் தான் கார் போட்டுக்கும்போது கிவ் தேங்க்ஸ் with a grateful heart, give thanks to the Holy. டிரான்ஸ்லேட் பண்ணது அப்போ போட்டுக்கும்போது எனக்கு சந்தோஷம். ஏன்னா என் பாட்டு நான் அங்கே கேட்குறேன். அப்போ அந்த தம்பிக்கிட்ட கேட்டேன்ப்பா, நல்லா இருக்குதுப்பா இந்த பாட்டு, யார் பாடினா? பாஸ்டர், இது பிரதர் ஆல்வின் பாடினார் அப்படின்னாங்க. அப்படியா பிரதர், ரொம்ப சந்தோஷம். யார் டிரான்ஸ்லேட் பண்ணா? பாஸ்டர் ஆல்வின் டிரான்ஸ்லேட் பண்ணார் அப்படின்னா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பண்ணது நான், ஆனால் அவர் சொல்லுது இது. ஆனால் எனக்கு என்னென்னா, இங்கே சென்னை பட்டணத்தில் நடக்கிற ஸ்டுடியோ வந்து உலகம் முழுதும் போதே அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஆல்வின் பாடினா, அலெக்ஸ் பாடினா, சபையார் பாடினாலே தேவனை மகிமைப்பட்டும். ஆமென். இப்ப ஆக்ஷன்ல பாட போறோம். நீங்க அதை வச்சிருங்க. கீழே போட்டுற போறீங்க. இதுக்கு தான் பாக்கெட் உள்ள சட்டையை போடணும். ரைட். தேவனின் நாமத்திற்கே தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. மேல வாங்க, மேல வாங்க. தேவனின் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் பரிசுத்தர் அவர் நாமம். எழும்புங்க, ஆக்ஷனோட பாடணும். பரிசுத்தர் அவர் நாமம் உன்னதரே. ஹல்லேலூயா. பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம். ஆக்ஷன். உன்னதரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. சிலர்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத விசுவாசிகள் ஆக்குறாங்க. நீ சொல்லுத சொல்லியா, நான் மலை நிப்பேன் அப்படியே, யாராலையும் அசைக்க முடியாது. நான் சர்வ வல்லமுள்ள விசுவாசி. ஐயா, இது வந்து ஏதோ களியாட்டம் கிடையாது, அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். 2017 ட்ரிபிள்எம்ல 15 நிமிஷம் மரித்தவன் நான், செத்து போனவன். 2009 பைபாஸ் சர்ஜரி ஆனவன். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், மியூசிஷியன். எனக்கு வர தேவையில்லை, ஆனால் ஸ்ட்ரெஸ், ஊழியங்கள், பல காரியங்கள்.
ஆனால் கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்தார். எல்லாம் சொன்னாங்க முடிஞ்சதுன்னு. ஆனால் உலகம் உன்னை முடிஞ்சதுன்னா அது முடிவில்லை, கர்த்தர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் அல்பாவும் ஆதியும் ஆரம்பமும் அமர்வையும். யாரும் உன்னை ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது, கமா வைக்கணும், இல்லை ஆச்சரியக்குறி வைக்கணும். எனக்கு ஏன் ஜீவனை தந்தார் தெரியுமா? ஏன் மறுபடியும் உயிர் தந்தார்? ஏன் தந்தார்? ஏன் தந்தார்? என்னம்மா நீங்க உட்காருங்க, உங்க நிக்க வச்சாலே பெரிய பிரச்சனையா இருக்குது. ஏன் ஜீவன் தந்தார்? உங்களை பார்க்கவா? 2017 அந்த டாக்டர்ஸும் அந்த என் மனைவி சைன் போட்டதும் என்ன சொல்லுது, நான் கீழ்பாக்கிலேருந்து வரேன். எத்தனை பேர் கீழ்பாக்கு தெரியும்? கை வச்சு பார்க்கலாம். கீழ்பாக்கில் 2 பிரபலமான பேர், அதுக்கு 2 இடங்கள். ஒன்று என்னது மென்டல், ஒன்று என்னது பரலோகமே என் சொந்தம் போட்டு அடக்கம் பண்ணுற இடம். அங்கேருந்து தான் நான் வரேன். ஆனால் 2017 போக வேண்டிய நான் கற்ற ட்ரிபிள்எம் ஹாஸ்பிட்டலில் என்னோட பேசினார். டேய் அலெக்ஸ், சீக்கிரம் கீழ்பாக்கு போயிடாது. உனக்குன்னு 2024 செப்டம்பர் 15 படப்பையில் உனக்கு மீட்டிங் வச்சிருக்கிறேன், அதுக்குள்ள மண்ணுக்கு போயிடாத, நில்லு நில்லு நில்லுன்னார் ஆண்டவர். ஆமென். நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறத உங்களை பார்க்க. எனக்கு கர்த்தர் செய்வார் என்றார், மரித்த என்னை உயிரோடு எழுப்புவார் என்றார். உனக்கு என்னம்மா பிரச்சனை? எதுதெல்லாம் செத்து போச்சோ இன்னைக்கு காலையில் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். நீ வேதனையோட கண்ணீரோட மேலே படிக்கட்டில் ஏறின, ஆனால் வீட்டுக்கு போகும்போது அங்கே கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் ஜெயமாய் ஆசீர்வாதமாய் வச்சு. ஆமென். இப்படி நிறைய பாடல்கள் பாடி இருக்கிறோம். இந்த நாட்களில் சில பாடல்கள் என்னுடைய மகள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார், என் மகன் இங்கிலாண்டில் இருக்கிறார். அவர் அங்கே தான் பிறந்தவர். ஆனால் அதில் சில, நான் வாலிபனாகும்போது ட்ரம்மர் வேறு. நான் இந்த ட்ரம்லாம் வாசிக்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா நட்டா முந்தி காலே கிடையாது இல்லையா. அந்த மேனுவல் ட்ரம்முக்கு என்னது, 2 கையும் 2 காலம் வேலை செய்யணும், மனசு வேலை செய்யணும், அந்த கோஆர்டினேஷன் இருக்கணும். அதில் எனக்கு நிறைய பிடிச்ச ரிதம்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன ரிதம்லாம் இஷ்டம்? ஜாஸ் இருக்குது, ஸ்விங் இருக்குது, ரெகே இருக்குது. எனக்கு அந்த காலத்தில் நான் இங்கே தான் எம்சிசியில் படித்தவன், கிறிஸ்டின் காலேஜில். என்னுடைய செகண்ட் லாங்குவேஜே ஜெர்மன் தான். ஆனால் எனக்கு பிடிச்சமானது சிங்கள என்னது பயலா. சொல்லுங்க பார்க்கலாம், பயலா தெரியுமா? இந்த காலத்தில் தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் பயலாக்கு ஒரு பாட்டே இருக்குது. காலேஜில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வாலிப பசங்க பாடுவாங்க. அம்மா பயலாம இந்த காலத்தில் அதுக்கு பேர் குத்து பாட்டுன்றாங்க. நாங்கள் யாரு கை தட்டுங்க, சபைக்கு என்ன வெளிப்பாடு பாருங்க. எதுமா இங்கே ஜபத்தோட்டுக்கு இதுல எங்கே இருக்குது? அது சுராங்கனி. மாலு மாலு, சிங்களத்தில் மாலுன்னா மீன். எனக்கு அந்த காலத்தில் நான் இன்றைக்கி இருக்கிற நிறைய தலைவர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள்லாம் பேர் சொல்ல மாட்டேன். நாங்களாம் ஒரு காலத்தில் ரசிக்கப்படாமல் பாஸ்டர் பிள்ளைங்களா வேறு காரியத்தை வாசித்தோம். அதில் இதுக்கு எனக்கு ரொம்ப இஷ்டம் இந்த பைலா பீட். ஸோ ஸ்ரீலங்கா போகும்போதெல்லாம் நிறைய அந்த பாட்டை கொண்டாந்து, அந்த பாட்டு இல்லை, அந்த பைலாவில் இருக்கிற கிறிஸ்தவ பாட்டுகளை கொண்டாந்து இங்கே பாடுறதுக்கு நான் கேட்பேன். என்னுடைய மகளுடைய, அதாவது என் மருமகனுடைய சொந்தம்தான் பாஸ்டர் ராபர்ட், சாலமன் ராபர்ட். அவர் நான் போகும்போதெல்லாம் கிட்டார் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். வரும்போது பாஸ்டர் 100 பாட்டு இருக்குது அவர்கிட்ட, இந்த பாட்டை கேளுங்க பாஸ்டர், இதை கேளுங்க பாஸ்டர், நல்லா இருக்குதா சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு நிறையா பாடுகளில் பாடுவார்.
நான் ஒரு 5-6 எனக்கு பிடிச்சமானதை பிடிச்சிக்கிட்டேன். அவங்ககிட்ட சொன்னேன், தம்பி இதை நான் சென்னைக்கு எடுத்து போய் எனக்கு தெரிஞ்ச சிலருக்கு நான் கொடுத்து இது எல்லாரும் பாடணும், உலகமெங்கும் பாடணும் அப்படின்னு டெரஸில் உட்காந்து, வேணா நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா அதை பார்க்கலாம். என் மகளுடைய வீட்டு டெரஸில் உட்காந்து இன்னும் சரணமே போடலை. பார்த்துருங்கம்மா, பார்த்து அப்புறம் பாருங்க என்ன. இன்னும் சரணமே போடல அந்த பாட்டுக்கெல்லாம். ஆனால் சும்மா ஒரு பல்லவி ஒரு சரணத்தை என் பேரனுடைய சின்ன கிட்டாரு, இவ்வளோதான் கிட்டாரு, அதை வச்சு நான் வாசித்தேன். ராபர்ட்டு அவன் பெரிய கிட்டாரை வச்சு வாசித்து என் மருமகன் சும்மா இந்த ஃபோனில் கேமரா எடுத்து யூடியூப்பில் சும்மா போட்டார். அந்த பாட்டு ரொம்ப பிரபலமாக மாறிடுச்சு. அந்த பாட்டுன்னா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, கட்சியில் இப்போ நான் சொல்கிறேன், வாசிங்க. மலைகள் மியூசிக் என்ன பண்ணணுன்னா அட்லீஸ்ட் 4 bars 8 bars நீங்கள் தொடங்கிடணும். நீங்களாம் வரிசையாக ட்ரெயின் மாதிரி ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட், செகண்ட் கம்பார்ட்மெண்ட், தேர்ட் கம்பார்ட்மெண்ட் தொடங்குறீங்க. கட்டுன்னுவான் ஸ்டுடியோவில் 1 2 3 4 இது வயலா 6/8 நம்ம ஊர் 6/8. ஆனால் சிங்கள பீட்டில் அந்த கவுபெல் வந்துக்கிட்டே இருக்கும், டக் 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 டக், அது வந்துக்கிட்டே இருக்கும். ரைட், வாசிங்க. நீங்கள் என்ன கை தட்டுங்க 6/8. அம்மா பிறந்த நாள் கை தட்டு சொல்லுமா பாட்டுக்கு. 1 2 3 4 6/8. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் வேந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. இந்த பாட்டு யார் பாட்டு? சாலமன் ராபர்ட். அப்போ சாலமன். ஆனால் நான் கொண்டாந்து ஒருத்தருக்கு கொடுத்தேன். அவர் எனக்கு சொந்தம்தான், நெருங்கினவர். அவர்கிட்ட கொடுத்து அவருக்கு எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டார் அந்த பாட்டை. அதனால் இங்கே நான் கேட்கும் போதெல்லாம் யார் பாட்டுன்னா என்ன சொல்லிவிடுவாங்க, அந்த பாட்டு பேர் சொல்லிடுவாங்க. அது யார் சொன்னலாம். அதே சாலமன் கிட்ட இன்னும் 3 பாட்டை கொண்டாந்தேன். அவ தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதா எனக்கில்லையே. 6/8 ஆடிங்க. கவலை ஒன்றும் எனக்கில்லையே, பார்த்து கொள்வதால் இன்னொரு பாட்டு கூட அந்த சிங்காசனத்தில் இருந்து. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ. அதுக்கப்புறம் கடைசியாக இப்போ 2 மாதத்துக்கு முன்னால் போயிட்டு வரும்போது இன்னொரு பாட்டை தந்தார். அவர் 10:30 மணிக்கு தான் வருவார் ராத்திரி. நான் தூங்குகிற நேரத்தில், பாஸ்டர் இது கேளுங்க பாஸ்டர். ஒரே ஒரு சின்ன ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் இங்கே இந்தியாவில் வந்து பாடுவார். இன்றைக்கு இந்தியாவில் தான் இருக்கிறார். அந்த பாட்டில் ஒன்று, ஸ்தோத்தரிப்பேன் நான் என் முழு உள்ளத்தோடு ஸ்தோத்திரிப்பேன். ரொம்ப அருமையான பாடல்கள் அவருக்கு. எனக்கு இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் ரொம்ப இஷ்டம். ஆனால் அந்த நாட்களில் சீரணி அரங்கத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள் உட்காந்துட்டுப்பாங்க. அப்போ இப்படிலாம் மியூசிக் கிடையாது. ஆனால் இருந்தது 100 வாய்ஸ் ஸ்கொயர்லாம் வச்சு. இன்றைக்கி எனக்கு நேற்று ராத்திரி ஒரு வருத்தம் என்னன்னா, எத்தனை பேருக்கு பெனி ஹின் தெரியுமோ தெரியல, கை வைத்துங்க பார்க்கலாம். அவரை நான் முதல் 86 அமெரிக்காவில் டல்சா ஓக்லஹோமாவில் பார்த்தேன். நான் தேவனின் நாமத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். சின்னவரா ஆரம்பம். நேற்று ராத்திரி தான் செய்தி வந்தது, அவர் மாரடைப்பால் என்ன ஆயிட்டார், இறந்துட்டார். இதை சென்னை பட்டணத்தில், இதை சீரணி அரங்கத்தில் பாஸ்டர் ஏசிய சபை சுந்தரம் ஐயா அவர்களுடைய சபையில் ஆராதனை நடத்தும்போது NLAGயில் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வச்சார்.
எல்லாத்துக்கும் மியூசிக் சேர்மனாக இருந்தேன். அவரோடு மிக நெருக்கமாக பழகினேன். ஆனால் நேற்று ராத்திரி அந்த செய்தி வந்தபோது எனக்கு பல ஞாபகங்கள்லாம் வந்தது. அனாயிண்டட் சர்வெண்ட் ஆஃப் காட். ஆனால் இன்றைக்கி அதை கேட்கும்போது நான் கத்துற நன்றி சொன்னேன். ஆண்டவரே, எனக்கு ஜீவன் தந்திருக்கிறீங்க. ஆமென். எதுக்கு? எதுக்காவது இல்லை, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற. ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் உயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. நான் என்ன பண்ண? ஆகாயம் என்ன பண்ண? அப்படியே பண்ண. ஏன் பண்ண தெரியுமா? என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 கழுகு வச்சிருக்கிறேன். நம்மளாம் எதை தான் பார்த்துருக்குறோம்? கீழ்பாக்கிலேருந்து தாம்பரம் மட்டும் இன்னத்தை தான் பார்க்குறோம். காக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோதான். டெய்லி எதை பார்க்குறோம்? ஒன்று காக்கா பார்க்குறோம், இல்லைன்னா காக்கா பண்ணுறோம். காக்காக்கும் கழுகுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நான் அதெல்லாம் பைபிள்லேருந்து வாசித்து பழகி மிருகங்களை குறித்து நான் அதிகமாக வாசிக்கிறவன். சவுத் ஆஃப்ரிக்கா போகும்போதெல்லாம் காட்டுக்குள்ளே 3-4 நாள் இருந்து மிருகங்களுக்கு கற்றுக்கொண்டு அதனுடைய கேரக்டர்ஸை கற்றுக்கிட்டு எல்லா இடத்துலையும் டீச் பண்ணது உண்டு. காக்கா ரக்கையினால் பறக்குது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ரக்கை. கழுகு எதில் பறக்குது? ரக்கையினால பறக்குது. இதுதான் நமக்கு இந்த காக்காவே பார்த்து காக்கா புத்தி வந்துருச்சு பார்த்தீங்களா? காக்கா வந்து இங்கேருந்து அந்த இரும்புலி பஸ் ஸ்டாண்ட் போகிற மட்டும் என்ன பண்ணும்? 2 ரக்கையை போட்டு அடி நடிச்சு இப்படியே போஸ்டர் லெவலில் தான் பறந்துக்கிட்டே போவோம். மலை மேலே கூட போகாது அந்த ஹைட்டு. எங்கன்னா கீழே பெருச்சாலி இருந்தால் டக்குன்னு என்ன பண்ணும்? இறங்கிடும். குப்பையில் இறங்கிடும், போஸ்டரில் இறங்கிடும். காக்கா லெவலே அதாங்க. See, there's a difference between a crow and an eagle. ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் சொல்லுது. என்ன சொல்லுது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, அடுத்த வார்த்தை, கழுகுகளை போல செட்டைகள் அடித்து. கண்ணதாசன் இன்னைக்கு எழுதினான், ஒரு பாட்டை எழுதினான். என்ன சொன்னான்? பறவையை கண்டே விமானத்தை படைத்து. அவனுக்கு ஏசாயா 60 வெளிப்பாடு வந்துருச்சு அவனுக்கு. சினிமாக்காரனுக்கு அந்த வெளிப்பாடு வருதுயா. நல்லா கவனிக்கணும். கழுகு வந்து ரெக்கையில் பறக்கிறது கிடையாது, செட்டை கூட கிடையாது. அது வெறும் எலும்புறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ணும். ஈகிளுக்கு வந்து 2 லாக் இருக்குது, இங்கே 2 பூட்டு மாதிரி. அது வந்து மலை மேலே உட்காந்து, கண்மலை மேலே உட்காந்து எல்லா காற்றுக்கும் என்ன பண்ணாது? பறக்காது. அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஆகாயத்தில் ஒரு மின்சார காற்று இருக்குது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் ஏர் கரண்ட்னுவாங்க.
உங்கள் மீனம்பாக்கத்தில் அதை தான் பைலட் வச்சுருக்கலாம், இல்லாட்டினா மேலே போகாது பிளெயின். அந்த ஏர் கரண்ட்டுக்காக காற்றுக்கும், அந்த ஏர் கரண்ட் வந்த உடனே அது என்ன பண்ணுமா, சட்டைகளை அடித்து அந்த ஏர் கரண்ட்டுக்குள்ளே உள்ளே போயிடும். இது சட்டையை அடித்து போகும்போது 60 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஆனால் ஏருக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த 60 டபுளாக மாறிடும், 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். புரியலையே? ஒருத்தருக்கு மட்டும் புரிஞ்சது ஆமேன்னு. ஆமே. இப்போ நீங்கள் எந்த ஸ்பீடில் தான் பறந்துக்கிட்டு இருக்கிறீங்க? 60. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் காக்கா மாதிரி 30. 30 ஜாஸ்தி காக்காக்கு. அதுக்கு ஒரு பெரிய கூட்டம். காக்கான்னா என்ன பண்ணோம்? ஒரு 20 காக்கா வந்துடும், படைப்பையிலேருந்து, தாம்பரத்துலேருந்து, இங்கேருந்து, செங்கல்பட்டுலேருந்து. ஆனால் கழுகு பார்த்தீங்களா? காலையில் பார்த்தீங்களா? அதை பார்க்க முடியாது. அது சிங்கிளாகவே மேலே பறக்கும். அதுக்கு பேர் தான் ராஜப்பறவை. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பறவையாக வைக்கல, ராஜப்பறவையாக வைத்திருக்கிறார். ஆமென். ஏன்னா the bird, the eagle is trained to, வானத்தை ஆளவும் வானத்தை அதிகாரமாய் வைத்துக் கொள்ளவும் தான் கழுகை கர்த்தர் படைத்தார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசுக்கு 4 முகம் இருக்குது. சிங்க முகம், காளை முகம், கழுகின் முகம், மனுஷனின் முகம். சிங்கம் காட்டுக்கு ராஜா, காளை டொமஸ்டிக் அனிமலுக்கெல்லாம் ராஜா, சிங்கம் காட்டுக்கு, பறவை வானத்துக்கு. ஆனால் மனுஷன் பூமிக்கு உன்னை ராஜாவை வச்சுக்கிறார். கை தட்டாதீங்க தயவுசெய்து, கை தட்ட, கை காது வலிக்குது எனக்கு. கை தட்டாதீங்க, தட்டாதீங்கம்மா. 1 மணிக்கு மேலே இந்த கை என்னெல்லாம் பண்ணோம் தெரியுமா? எங்கேயா பொட்டலம்? எங்க பாஸ்டர் சொன்ன பேக்கேஜ் எங்க? காக்கா. கழுகு வந்து நேற்று சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு சாப்பிடாது. அது பிள்ளைக்கு நேற்று போட்ட சாப்பாடு சாப்பிடாது. இன்னைக்கு முயல்னா நாளைக்கு ஆடை கொண்டாடுறோம், நாளைக்கு ஆடுனா அடுத்தது வேற மிருகத்தை கொண்டாடுறோம். அப்படிப்பட்டதுங்க. அது கழுகுக்கே அந்த அறிவு இருக்குது. நம்ம டெய்லி என்னது, இன்னைக்கு என்னங்க காலையில் சாப்பிட்டீங்க? இட்லி. நாளைக்கு என்னங்க சாப்பிட்றீங்க? தோசை. மதியானம் என்ன குழம்புங்க? சாம்பார். இப்படியே என்னதோ பெரிய சந்ததியாக எங்கள் பாட்டி செஞ்சாங்க. கழுகு அப்படி கிடையாதுங்க. கழுகு தன் கூட்டை கண்மலை மேல் கட்டும். ஆமேன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் வீடை. அந்த கண்மலை கட்டும்போது அதோடைய மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சும்மா அந்த காக்கா மாதிரி கீழே பொறுக்கிக்கிட்டு வர புத்தி கிடையாது அதுக்கு. காட்டுக்கு போகும். அது ஒரு செடியை எடுக்கும். அந்த செடிக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் ராஜாக்கள் கோட்டை கட்டும்போது கம்பியாக வச்சுருப்பான். ஏன்னா திருடர்கள் உள்ளே போகக்கூடாது, எதிரிகள் உள்ளே போகக்கூடாது. அவ்வளோ ஸ்ட்ராங். ஆனால் கழுகு எடுத்துகிட்டு வர ஒரு மூலிகை, அந்த மூலிகையை திருடன் எடுத்துக்குவான். இந்த மூலிகை எங்கே கிடைக்குன்னா கழுகின் கூட்டில் கிடைக்கும். இவன் போய் கூட்டை கலைச்சி அந்த மூலிகையை எடுத்து வரும். எதுக்கு தெரியுமா திருடர்கள் எடுத்து வருது? அந்த கோட்டையில் இருக்கிற அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூலிகையை வச்சு அப்படி தேய்ச்சா கம்பி என்ன ஆகிடும்? கட்டாயிடுங்க. என்ன அப்படி உட்காந்துருக்கிறீங்க? நமக்கு கத்தி வச்சாலே கட் பண்ணது இல்லை. கழுகுக்கு அந்த அறிவு இருக்குதுயா. இன்னொன்று கழுகு, அதுங்க 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணுது தெரியுமா? வாலிப கழுகு, அவங்க 10 வாலிபர்கள் சுற்றுவாங்க மேலே, அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. நடுவில் ஒரு பெண் கழுகு போயிடும். அது எதுக்கு போகுது? நான் ரொம்ப தெரியாத மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வாலிப பசங்க சுற்றிட்டு இருக்கிற இடத்துல இந்த அம்மாவுக்கு என்ன வேலை? ஆனால் அதுக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கற்று தரணும், நல்ல துணையை. அது மேலே போயிடும். அது மேலே போன உடனே ஐயா முடிச்சிட்டிங்களே? அவர் இன்னும் முடிக்கல. அவருக்கு ரொம்ப நன்றியா, தேங்க்யூ. நல்லா கவனிக்கணும்.
அது மேலே போன உடனே அது வாயில் ஒரு கட்டையை எடுத்து போகும், ஒரு மரக்கட்டை. அது மரக்கட்டை எடுத்துட்டு இந்த பசங்க 10 பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. வாலிபரில் அப்படி தானே சுற்றுறது. இது சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இது நடுவில் போயிடும். அந்த வட்டத்தின் நடுவில் போயிட்டு அந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா, கழுகுலாம் 30,000 20,000 அடியில் பறக்குது. அந்த கட்டையை வாயிலேருந்து தூக்கி கீழே போட்டுரும். அது கீழே போடும்போது இந்த கழுகுக்கு மேலே எந்த கழுகுக்கு ஆசையோ தம்பிக்கு, அவன் என்ன பண்ணுவான், ஸ்டண்ட்டு காமிப்பான். அப்படி தானே, அவன் அப்படியே கீழே போய் அது விழுறதுக்குள்ளே என்ன பண்ணுவான், அதை எடுத்துட்டு திருப்பி அங்கே வருவான், யார்கிட்ட கொடுப்பான். உடனே அந்த அம்மா கை தட்டுமா, நம்ம தட்டிடுவோம், அது தட்டாது. அது இந்த பையன் என் முகத்தை பார்த்து வரானா என் உள்ளத்தை பார்த்து வரானா. மனுஷன் முகத்தை பார்க்குறான், இருதயத்தை தேவன் பார்க்குற மட்டும் கழுகு கூட பார்க்குதுங்க. அது ஒரு வாட்டி கீழே போடாது, ஒரு 3-4 வாட்டி போடும். ஏன்னா இவன் உண்மையாக என்ன நேசிக்கிறானா, இல்லாட்டினா சும்மா நான் ரவுண்ட் அடிக்குதால என்ன பார்த்துட்டு அப்படின்னுக்கா. 2000 வருஷத்துக்கு முன்னால் கல்வாரி, இந்த சபை கல்வாரி சிலுவையில் அங்கே ஒருத்தர் மரத்தை போட்டாரியா. நீங்கள் போய் எடுத்தீங்களா அந்த மரத்தை? இங்கே எடுத்தவங்க தான் உட்காந்துக்கிறீங்க. மணவாளனின் மணவாட்டி. கழுகுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். கழுகு ஒரு மனுஷனுடைய பார்வையை காட்டிலும் 8 மடங்கு அதிகம். அங்கே செங்கல்பட்டில் இருக்கிற ஒரு மூஞ்செலிய கழுகு இங்கே நின்று இப்படி பார்க்கும். செங்கல்பட்டில் இருக்கிற எலி கழுகுக்கு எங்கே தெரியும்? அதுக்கு பைனாக்குலராய் 8 மடங்கு அதிகம். விசுவாசியே, நீ தேவனுடைய புள்ள, உன்னுடைய கண்கள் கழுகை காட்டிலும் இயேசுவின் கண்களை போல மாறணும். விசுவாச கண்கள், ஆவிக்குரிய கண்கள். ஆனால் நீ என்ன பார்க்குற? பயத்தை பார்க்குற, நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்க்குற, பிரச்சனையை பார்க்குற, உன் சரீர சுகவீனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற. கர்த்தர் சொல்ற உன் கண்களை தர. ஆமென். சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் தான் நான் என்ன பண்ணேன், தகப்பன் கழுவி தான் சின்ன கழுவியில் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவார். வேலைக்குன்னா என்னது, வேட்டையாட போயிடுவார். போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வாயில் சில இலைகளை கொண்டாடுவார், இலை கொத்துகள். அது யாருக்கு? பிள்ளைகள் கிடையாது, அவன் மனைவிக்கு. தான் நேசிக்கிறான் என்பதை எதில் காமிக்கிறாரு? எங்கேயோ வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வரும்போது வாயில் என்ன இருக்குது, அந்த பச்சை இலை கொத்து அது கொடுப்பார். இந்த காலத்தில் ஒத்தனை எதுவும் தருறது கிடையாது, காஞ்ச இலை கூட தருறது கிடையாது. அந்த காலத்தில் வேலைக்கு போகிறவங்க வீட்டில் வரும்போது மனைவிக்கு என்ன கொண்டாடுவாங்க? பூ, இல்லாட்டினா எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. பயங்கரமான சபை இது, பயமாகவும் இருக்குது. அல்வா அப்படின்னா எனக்கு அல்வா கொடுத்துருவீங்களோ அப்படின்னு. ஐயா, கழுகுக்கு இத்தனை குணம் இருக்குது, அது வேற சிருஷ்டிப்புங்க. ஆனால் நீ தேவ சாயல், தேவ ரூபம், தேவ ஜீவன். அப்பா மாதிரியே மூஞ்சு, அப்பா மாதிரியே மூக்கு. அப்போ நீ எவ்வளவு விசேஷத்தை ஆண்டு இருக்கு. பறவைகளை நோக்கி பார், அவைகள் கழுகை நோக்கி பார். ஆனா நீ எவ்வளவு விசேஷம். இன்னைக்கு இங்க வந்திருக்கலாம் விஐபி உட்காந்துக்கிறீங்க. கைதட்டுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். எனக்கு கொடுத்த இந்த சால்வையை காட்டில் உங்களுக்கு நான் அள்ளி அள்ளி தர ஆயத்தமாக இருக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு கர்த்தரால் கனம் பெற்றவன். ஆமென். எனக்கு ஒருவன் ஊழியம் செய்து எனக்கு சாட்சியாக இருக்கிறவனை நான் என்ன பண்ணுவேன்? கனப்படுத்துவேன். அவனுடைய சுகத்தை விரும்புவேன். இன்னைக்கு காலையில் ஷலோம் 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 என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்படியே சொல்லிக்கிட்டு பாடிக்கிட்டே போகலாம், நேரம் இல்லை. எனக்கு எப்போ முடிக்கணும்னு கூட சொல்லலை. போ பாஸ்டர்ன்றார், எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு புரிஞ்சுதா? போ பாஸ்டர்னா
போனால் அவங்க யோசிச்சுவாங்க, அவங்க தான் போகணுன்னு அவங்க போயிடுவாங்க பாஸ்டர். தெரியல எப்போன்னு, 10:30 or 11 or 10:45, 3 o'clock. எவ்வளோ போய் பேசுகிறோம் பார்த்தீங்களா சபையில் உட்காந்துக்கிட்டு, எல்லாத்துக்கும் சிரித்து. உண்மையான ஒரு நேரம் இருக்கணும். தம்பி வர்ஷிப் நடத்தினவர் எங்கேன்னு தெரியல, அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அவர் வர்ஷிப் இஸ் டைம்லெஸ். ஆமென். நாம் ஆராதிக்கிற தெய்வன் நேரத்துக்கு அப்பாற்பட்டவர். ரைட். கண்ணாடி கொண்டாந்தவங்கலாம் உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். கண்ணாடி கொண்டாந்தவங்கலாம், கண்ணாடி கொண்டாந்துக்கிறவங்க உயர்த்தி காமிங்க. நான் சொன்னது இந்த கண்ணாடி பார்த்தீங்களா? இல்லாத அட்டகாசம் பண்ணுறீங்க கோயிலில். கண்ணாடி எடுனா இந்த கண்ணாடி, அந்த கண்ணாடி எதுக்கு? படிக்கட்டு ஏற, பக்கத்தில் இருக்கிறவன் யாருன்னு கண்டுபிடிக்க. இதுதான் என் கண்ணாடி. யாக்கோபு சொல்கிறான், கோயிலுக்கு வரும்போது இந்த கண்ணாடியை பார்த்து வா. நீ எப்படி வந்தியோ அது பிரச்சனை இல்லை. இந்த கண்ணாடி என்ன ஒன்று ஆக்குதோ அது வச்சு நீ படிக்கட்டு இறங்கி கீழே போ. நீ வேற மனுஷனாய், வேற குடும்பமாய், வேற சபையாய் நீ வெளியே செல்வாய். பைபிள் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, நீ இதை கண்ணாடியாக பார்க்கலாம், இல்லாட்டினா ஜன்னலாக பார்க்கலாம். எல்லாம் இப்படி வச்சுக்கோங்க பார்க்கலாம், அதை பாருங்க பார்க்கலாம். சில கண்ணாடியே கொண்டாடல. யார் தெரியுறா? நானா? இங்கே எல்லாம் நான் தாங்க. உங்கள் பேர் யார் தெரியுறா? திருப்பி என்ன தான் பார்க்குறீங்க? நான் கண்ணாடி இல்லைங்க, கண்ணாடியை பாருங்க. யார் தெரியுறா? காலே, அலெக்ஸ். இன்னைக்கு காலையில் அப்படி தான் பார்க்கணும். பாருங்க, என் பேரை இங்கே போட்டிருப்பேன், பாஸ்டர் அலெக்ஸ்ன்னு. ஏன்னா இது எனக்கு இங்கே நின்று உங்களுக்கு பேச வரல. நான் என் கண்ணாடியை பார்க்க நான் வந்திருக்கிறேன். என் கண்ணாடியை நான் பார்க்கும்போது நீங்கள் உங்கள் கண்ணாடியை பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் கரெக்டாக பேசுகிறோமா, புரியுதான்னு தெரியும். அவர் ஏதோ பேசுகிறாருங்க, வாய்க்கு வந்ததை. வாய்க்கு வந்ததில்லை, என் வாழ்க்கையை மாற்றினேன். ஆமேன். என்ன மாற்றினாரோ உங்களை மாற்ற மாட்டாரா? கண்ணாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இருதயம் தெரியும், அகம், முகம் அல்ல. இதை தீர்த்துக்கொள்ள. ஏன்னா கண்ணாடி, இங்கே நிறைய பேர் அட்லீஸ்ட் காலையில் கண்ணாடி பார்த்து தான் வந்திருக்கிறீங்க இல்லையா? எத்தனை பேர்லாம் உண்மையான கண்ணாடியை பார்த்தீங்க? ஒரு ஸ்திரீக்கு 5 கண்ணாடி முக்கியம், சொல்லுங்க பார்க்கலாம். பெண்களுக்கு 5 கண்ணாடி, சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கண்ணாடி என்னன்னா, இப்போ நல்லா வந்துட்டீங்க, அழகாகிறீங்க பார்க்க, ஃபோட்டோ எடுத்தால் கூட இந்த அம்மாவா அப்படின்னுங்க. ஆனால் நாளை காலையில் தூங்கி எழுந்துச்சு பாத்ரூமில் ஒரு கண்ணாடி இருக்குதுல்ல, அதை பார்த்தோன்னே நானா அப்படின்னு உங்களுக்கே என்ன ஆகிடும்? ஏன்னா அப்போ பார்த்தா முடி லெஃப்டில், ரைட்டில், கிழக்கு, மேற்கு, வடக்கில், முகம்லாம் என்னதோ அழுது நேற்று ராத்திரி புலம்புன மாதிரி எல்லாம் இருக்கும். அது ஒரு கண்ணாடி. உடனே என்ன பண்ணுவோம்? கழுவிடும், சரியாக. அப்புறம் பெட்ரூம் வரும்போது கோயில் ஆயிடுச்சு, 9 மணிக்கு கோயில் அப்படின்னு ட்ரெஸ் பண்ணும்போது ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்க? கண்ணாடியை பார்த்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டா. இப்போ அல்மராலெல்லாம் எப்படி வந்துச்சு? கண்ணாடி நீளமாக வந்துடுச்சு. அந்த காலத்தில் கண்ணாடி இவ்வளோ தான். இப்போ அந்த அம்மா அல்மரால் கண்ணாடியை பார்த்தோன்னே அதை பார்த்து அப்படின்னது. அவங்க புருஷன் அந்த பக்கம் போனான்னா, ஐயா கொஞ்சம் பாவடை என்ன பண்ணுங்க, கீழே இழுங்க. இது எந்த கண்ணாடி? 3வது ஒரு கண்ணாடிக்குது. அது எல்லாம் முடிச்சுட்டு அம்மா வந்து காரில் வந்து உட்காருவாங்க, இல்லை பைக்கில். அப்போது பைக்கில் என்ன இருக்குது? 2 பக்கம் கண்ணாடி. பசங்க சட்டையே பண்ண மாட்டாங்க, கண்ணாடியே பார்க்க மாட்டாங்க, ஆண்கள்லாம். ஆனால் பெண்கள் அந்த கண்ணாடி கூட என்ன பண்ணுது கிடையாது, விடுது கிடையாது. இவர் போலாமாமா அப்படின்னு போலாம். 3வது கண்ணாடி. 4வது கண்ணாடி ஒன்று இருக்குது, ஹேண்ட்பேக் ஒன்று கொண்டாடுவாங்க. அது கோயிலுக்குள்ளே படிக்கட்டு ஏறுறதுக்கு முன்னால் அதுக்குள்ளே ஒன்று ரவுண்டாக இருக்கும். என்னது அது? அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறீங்களா? அதுக்குள்ளே அது. அப்புறம்
இவ்வளோ கண்ணாடியும் ஒரு ஸ்திரீ பார்த்து கூட தனக்கு இன்னும் என்ன இருக்காது, திருப்தியே கிடையாது. இன்னும் தன்னை பார்க்கணும். ஒரு 10 கண்ணாடி பார்த்தா தான் அப்பா இப்படிதான். ஆனால் ஆண்களுக்கு ஒரு கண்ணாடி கூட உருப்படியாக பார்க்க மாட்டான். இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் தலை சீவணுன்னு என்ன பண்ணலாம், முடிஞ்சது, எனக்கு கண்ணாடியே தேவையில்லை. ஒரு முறை நான் காரில் போயிட்டு இருக்கும்போது சிக்னல் லைட்டில் நின்னேன். ஒரு தம்பி பைக்கில் புர்ன்னு வந்து என் பக்கத்தில் நின்னான், இடிக்க போகிறான் போலன்னு. அப்புறம் என்னை பார்த்துட்டு இப்படி 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 நின்னான். நான் பயந்துட்டேன், என்னை ஏதோ திட்டுறான் போல அவன்னு. கண்ணாடி இறக்குனேன். என்ன தம்பி வேணும், இன்னும் ஏதோ சொல்ல வரலையா, தலை சீவுறேன் நான். என் கார் கண்ணாடி வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், வீட்டில் 10 கண்ணாடி இருக்குது, பார்க்க மாட்டேன்றான். ரோட்டில் இருக்கிற கண்ணாடியை பார்க்குறான். எதுக்கு சொல்கிறேன், ஆனால் தான் சபைக்கு பாருங்கள், பெண்கள் அதிகமாக வராங்களா ஆண்கள் அதிகமாக வராங்களா? ஏன்? அவங்க தான் அதிகமாக கர்த்தருடைய வசனத்தை பார்க்குறவங்க. ஆமே. எங்கள் அம்மாலாம் அதிகமாக வசனத்தை பார்த்ததால், இந்த கண்ணாடியை பார்த்தால் தான் இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். இந்த கண்ணாடி எனக்கு முன்னால் மட்டும் இல்லைங்க, என் கண்ணாடியை பார்த்தீங்கன்னா என் பைபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க இது 5 6வது பைபிளோ 7வது பைபிளோ. அந்த வசனத்தை இப்போ நான் பேசும்போது அந்த வார்த்தைகள் என் மனதில் இருக்குது, என் இருதயத்தில் இருக்குது, என் வாயில் இருக்குது, என் நடக்கையில் இருக்குது. நீ இந்த பைபிளை தூக்கிட்டு போனால் கூட அதையே அப்படியே நான் பேசுவேன். இரவும் பகலும் வேதத்தில் அவன் நீர்க்கால்களில் மரம் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்துங்க, மரம். ஏன் ஆண்டவர் தண்ணின்னு சொல்லக்கூடாது, அக்கினின்னு சொல்லக்கூடாது, நெருப்புன்னு ஏன் சொல்லக்கூடாது, ஏன் காற்றுன்னு சொல்லக்கூடாது? தண்ணி காற்று நெருப்புலாம் எங்கேருந்து வருது எங்கே போகுதுன்னு தெரியாது, அழிச்சிட்டு போயிடும் 3மே. ஆனால் மரம் மட்டும் அங்கேயே நிற்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அதே சபையில் இருக்கும். 6 மாதம் இந்த சபை, 7வது மாதம் வேரோடு தூக்கிட்டு அடுத்த சபை. மரம் வந்து இடத்த மாற்றாது, அது அங்கே தான் இருக்கும். அங்கே இருப்பது மட்டுமல்ல, அது கனி தரும், பூ தரும், காய் தரும், நிழல் தரும், கூடுகள் தரும், பறவைகள் தங்கத்தக்கதான இடங்களை தரும். கைதட்டுக பார்க்கலாம். ஆமென். நீ மரம், உன் குடும்ப மரம், அசைய மாட்ட. இந்த கண்ணாடியில் நம்ம பார்க்கலாம். ஆனால் அநேக விசுவாசிகள் பைபிளை கண்ணாடியாக பார்க்குறது இல்லை, ஜன்னலாக பார்க்குது. சொல்லுங்கள், ஜன்னல். பகல் பாசுங்க, ஜன்னல். உங்கள் வீட்டில் ஜன்னல் இருக்குதா? எத்தனை பேர் வீட்டில் ஜன்னல் இருக்குது? கையை தூக்கா கட்டி வீட்டுக்கு வந்து ஜன்னல் லாரி எடுத்து உங்கள் வீட்டு ஜன்னல் எல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவேன் நான். கையை வைத்துங்க பார்க்கலாம், ஜன்னல் இருக்குதா? இன்னும் சிலர் கொகையிலேருந்து வந்துக்கிறாங்க போல. நல்லா கவனிக்கணும். ஜன்னல் சொல்லுங்க பார்க்கலாம். ஜன்னலை பார்த்தா யார் தெரியுமா? எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்தில் உட்காந்துக்கிற விசுவாசி. அதை பேசுகிறான் பாரு புல்பீட்டில், அவன் இங்கே உட்காந்துக்கிறாரு பாரு இவர் அப்படின்னு தான் ஜன்னல் பார்க்கும். ஜன்னல் வந்து வெளியே இருக்கிறவனை பார்க்கும், எதை பார்க்காது. இன்னைக்கு நிறைய விசுவாசி ஊரில் இருக்கிறவனெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், எதை பார்க்க தெரியல. உன்னை பார்க்கறதுக்கு ஜன்னல் இல்லையா? கண்ணாடியை பார். நான் அனுதினமும் பார்க்குறேன். யோக்கியனா பரிசுத்தவானா நான் நிற்கல, ஆனால் கர்த்தருடைய கிருபை இன்னைக்கு நிற்கிறேன். ஆமென். ஆனால் நாளைக்கு இதை காட்டில் அதிகமாக அவருடைய சாயல் இருக்கணும். வாசிப்போம். இந்த வாசிக்கிறதுக்கு முன்னால் ஒரு வாக்குத்தத்தம் தரலாமா? ரைட். உங்களுக்கு பைபிளில் செய்திக்கு முன்னால் ஒரு வாக்குத்தத்தம். சங்கீதம் 119:65, சாம் 119:65. யாராவது மைக்கில் வாசிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இருங்க ஐயா இருங்க. என்ன நீங்கள்? ஆமாம். என்ன ஆராதனை பிரதர்? வாசிங்க அப்படியே. உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். யார் வாசிக்கிறீங்கம்மா? எங்க யார் வாசிக்கிறா? ரைட். அம்மா பேர் என்னம்மா?
ஜூலியா. சூர்யா. ஜூலியா. ஜூலியா. ஓகே ஓகே ரைட். ரீட் சிஸ்டர். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது வசனத்தின்படி, உம்முடைய வசனத்தின்படி உமது அடியேனை, உம்முடைய அடிமையை நன்றாய் நடத்தினீர். நன்றாய் நடத்தினீர். நீங்க இப்போ வாசித்தது கண்ணாடியில், இப்போ ஜன்னல்ல வாசிங்க. கண்ணாடியில் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். அந்த அடியாட்கள் இப்படிலாம் வாசிக்காதீங்க. ஜூலியாவை நன்றாய் நடத்தினீர். நீங்க என்ன அடியேனா? நீங்க ஜூலியா, சிஸ்டர் ஜூலியா. வாசிங்கம்மா. கர்த்தாவே, கர்த்தாவே, உமது வசனத்தின்படி, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை நன்றாய் திருப்பி இதே சொல்லி ஜூலியாவை நன்றாய் சபையை ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கி விட்டீங்க. எங்க அந்த அடியா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறோம். அடியேன் இல்லம்மா, அலெக்ஸ் வந்திருக்கிறேன், ஜூலியா வந்திருக்கிறேன், காலேப் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி தானே அனுப்பிச்சாரு. உன் தாயின் கருவில் ஏதோ அடியால் வந்துட்டா அப்படின்னு நான் சொன்னாரு. உங்கள் அம்மா பேர் வைக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் உன்னை ஜூலியான்னு சொல்லி ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். வாசிமா. ஜன்னலில் வாசிக்காத, கண்ணாடியில் வாசிமா. கர்த்தாவே, கர்த்தாவே, உமது வசனத்தின்படி, உம்முடைய வசனத்தின்படி உமது ஜூலியாவை நன்றாய் நடத்தினீர். ஜூலியாவை நன்றாய் நடத்தினீர். நடத்தினீர் ஆண்டவரே. உற்சாகமே வரலையம்மா. உங்களை தான் 8 மாதம் நடத்தினாருமா. என்ன நடத்தின மாதிரி வாசிக்கிறாங்க. நல்லா நடத்தினா. நம்ம ஊர் பாஷையில் என்னது? பக்கத்தில் பாருங்க, நல்லா நடத்தினாருங்க. 8 மாதம் நல்லா நடத்தினார் என் தேவன். இந்த கல்வாரி சபையை 8 மாதம் கர்த்தர் நல்லா நடத்தினார். எத்தனை தீமைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது. ஆனால் உன் தீமையை கூட கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் நடத்தினார். சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நடத்தினார்? எதை வச்சு நடத்தினார்? பணம், ஜனம், கட்டடம், மியூசிக்கு, கொயரு, லைட்டு, இதெல்லாம் வரும். ஆஃப் கூட ஆகிடும். ஆனால் கர்த்தருடைய வசனம் இன்னும் மட்டும் உனக்கு ஆஃபே ஆகலைங்க. ஆமென். நேற்று மீண்டும் மாறாத வார்த்தை. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற சில வார்த்தையினால் பிழைப்பான். ஆமென். என்ன ஆமென்? தப்பா சொல்லிட்டேன். ஒவ்வொரு வார்த்தையினால சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை கட்டிவிடும், விடுதலையாக்கும். மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல, நம்ம ஒரு பாஷையில் மனுஷன் பாக்கெட்னால மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையினால நடத்தினார். என்பது என்ன காலம்? கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை. முன் சென்றாரே. சங்கீதம் 23:3. ஹலோ ஹலோ, என்ன கொஞ்சம் பாருங்க. சங்கீதம் 23 பைபிள் மூடிடணும். இத்தனை வருஷம் இந்த கோயிலில் வந்துட்டு இன்னும் சங்கீதம் 23 தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் இந்த சங்கீதம் மனப்பாடமா சொல்லாக்கட்டி மஜ்ஜனா உங்களுக்கு என்ன கிடையாது? 23 பாக்கெட் கிடையாது உங்களுக்கு. சங்கீதம் 23:3. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எல்லாம் ஜன்னல்ல சொல்லிட்டீங்க. கண்ணாடியில் சொல்லுங்கம்மா. யார் ஆத்துமாமா? என்னதான் உப்மா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அலெக்ஸின் ஆத்துமாவை. ஆத்துமா என்றால் 1 minute. ஆத்துமா என்றாலே 3 காரியம். என் அறிவு, உணர்வு, சித்தம். See, the tripart of soul is என்னது? Intellect, emotion and will. சொல்லுங்க பார்க்கலாம். Intellect, emotion,
வெல், இன்டலெக்ட்னா சொல்லுது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு கோயிலுக்கு, அது அறிவு. உணர்வுன்னா சொல்லுது ஒரே மந்தாரமாக இருக்குது, ஒரு முதுகு வலி மாதிரி இருக்குது, ஒரே டிராஃபிக்குங்க. நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் எனக்கு சொன்னார் 9 மணிக்கு வாங்க பாஸ்டர், ஞானஸ்நானம் இருக்குது, இது இருக்குது, அதனால் நீங்கள் லேட்டாக வாங்க. அது நிறைய ஊழியக்காரங்க அப்படி செய்வாங்க, 9 மணி 10 மணிக்கு வருது. நான் அவருக்கு சொன்னேன், இந்த பாருங்கள், என் பேரை போட்டு ஒரு சபையினுடைய ஆராதனை 6 மணி 9 மணினா நான் 7:55 அங்கே இருப்பேன். 8 மணிக்கு ஆரம்பிக்கும்னு சொன்னார். கரெக்டாக 7:55 இங்கே திரும்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. இல்லாட்டினா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே இங்கே நிற்பேன். நேரம் ரொம்ப அவசியமா. என் உணர்ச்சின்னா சொல்லுது, அடப்பா என்னப்பா இவ்வளோ ரஷ் ஆகுது, டிராஃபிக்காக. அதை நான் தான் ஓட்டு வந்தேன், காரை நான் தான் ஓட்டினேன். ஒரு ஊழியக்காரன் 3 காரையும் ஓட்டணும், ஆளை ஓட்டணும், பேயை ஓட்டணும், காரை ஓட்டணும். இதுக்கெல்லாம் டிரைவர் போட முடியாது. அதனால் நான் ஓட்டிகிட்டு வந்தேன். ஓட்டிகிட்டு வந்து எங்கேருந்து வரேன் திருப்பி மறக்க மாட்டீங்க, கீழ்பாக்கம். அது ரொம்ப கேவலமாக சொல்கிறீங்க, கீழ்பாக்கத்துலேருந்து வர இருந்தாலும். நல்லா கவனிக்கணும், வசனத்தை சொல்லணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். படிங்க, கண்ணாடியை பார்த்து படிங்க, உங்கள் பேர் போட்டு படிங்க. அவர் அலெக்ஸின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அலெக்ஸை நீதியின் பாதையில் நடத்தினார். இல்லை, நிகழ்காலம். வசனத்தின்படி கடந்த காலம், நீதியின்படி நிகழ்காலம். நீதி என்றால் என்னம்மா? முடி வெட்டுறது, சட்டம் மாற்றுறது, அல்லது ஒரு மாதிரி நம்மளை கோயிலுக்கு வந்து முகத்தை வச்சுக்கிறது, அதான் நீதி. ரைச்சஸ்னஸ் என்றால் என்ன தெரியுமா? ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், தேவனோடு சரிசமமாய் நிற்பது. அப்பாவோட புள்ள எப்படி நிற்கும்? வாங்க, இவர் தான் அப்பான்னு வச்சுக்கோங்க, நான் தான் புள்ளன்னு வச்சுக்கோங்க, எப்படி நிற்பேன்? நீங்கள் பெரிய அப்பா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் மகையா, மகன் பக்கத்தில் நின்று இப்படியா நிற்பீங்க? அப்பா பக்கத்தில் இப்படி நிற்பான் பையன். ஆனால் நமக்கு சபை என்ன சொல்லிக்குது? நிக்கிட்டாங்க, அப்பா நிக்கிட்டா, எட்டுக்கிட்டி ஒருத்தர் போறீங்க. இந்த மாதிரி பழகி விட்டுருச்சு. ரைச்சஸ்னஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப். நீதி என்பது உறவு, உடன்படிக்கை, உண்மை. சபைக்கு வரவனுக்கு அந்த உறவு இருக்கணும். உறவு இல்லாட்டி உரையாடல் இருக்காது. When you don't have the communion, you will never have the communication. Amen. நீதி, நீதிக்கு டெஃபினிஷன் தரேன், எழுதிக்கோங்க. குற்ற மனசாட்சி, பாவ உணர்வு, தாழ்வு மனப்பான்மை அற்றவனாக இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, குற்ற மனசாட்சி. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? கில்ட் கான்ஷியன்ஸ். சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் என்னங்க, நான் குப்பைங்க, நான் தூசிங்க, நான் புழுங்க, நான் மெட்ராஸ் கார்பரேஷனுங்க, நான் குப்பை தொட்டிங்க, இப்படியே சொல்லிட்டு கோயிலுக்கு வர்றது. எப்போ உன்னை வாருறது? இப்படியே இருந்தீங்கன்னா கோயில் என்ன ஆகிடும்? குப்பை குப்பைன்னு நீயே கொண்டாந்து குப்பை தொட்டி போட்டின்னா பெரிய குப்பையை என்ன பண்ணணும்? அம்மாமார்களுக்கு நல்லா தெரியும், குப்பையை க்ளீன் பண்ணணும். குற்ற மனசாட்சி. பாஸ்டர் 2 நாளுக்கு முன்னால் இது செஞ்சேன் பாஸ்டர், எனக்கு என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ 6 பசங்க 5 பசங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்களே. அந்த காலத்தில் நாங்களாம் பாஸ்டர் பசங்க ஞானஸ்நானம் எடுக்கணுன்னா ஒரு 10 வாரம் கோயிலுக்கு வரணும், நீ ரட்சிக்கப்படணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? முடியெல்லாம் வெட்டணும். அந்த காலத்தில் என்ன பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருப்பேன். முடியெல்லாம் இவ்வளோ நீளம், கிருதா, எல்லாம் பெரிய பெல்ட்டு, பெல் பாட்டமு, பீட்டில் ஷூஸு, இதெல்லாம் போட்டு அட்டகாசமாக பண்ண நாட்கள். ஆனால் அப்பயே பாஸ்டர் சுந்தரம் சொல்லுவார், என் தலையில் வச்சுட்டு சொல்லுவார், டே அடுத்த வாரம் வரத்துக்கு முன்னால் என்ன ஆகணும்? அந்த காலத்தில் முடி வெட்டுற கடை எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. இப்போலாம் அழகாக வெட்டிடுறான். அந்த காலத்தில் ஸ்டூல் மேலே உட்கார வச்சு, அந்த சேருக்கு மேலே ஸ்டூல் போட்டு அது மேலே உட்கார வச்சு ஒரு மிஷின் ஒன்று வச்சுக்கிறான். தெரியுமா? அது யாருக்குன்னா தெரியுமா? அதை ஒழுங்காக தலையில் வச்சா பரவாயில்ல, போட்டு அமுக்குவான். நான் சின்ன பையன், வலிக்க எனக்கு வெண்ணாயே. அவன் பக்கத்தில் யார் நிற்கிறா? எங்கள் அப்பா. தலையை தூக்குனா தட்டுவார். அதனால் அழுதுகிட்டே அப்படியே அவர் போட்டு, அப்புறம் கண்ணாடியில் வந்து பார்த்தா
வெள்ளை அடிக்கப்பட்ட கல்ற மாதிரி அப்படியே ஒரு முடி கூட என்ன பண்ணாது, கோபமாக வரும். ஸ்கூலுக்கு போக கஷ்டப்படுவேன். ஐயா நல்லா கவனிக்கணும். நீதியின் பாதையில் நடத்துகிறான்னா வித்தவுட் கில்ட் கான்ஷியஸ், குற்ற மனசாட்சி, தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அவர் என்னங்க அவர் அந்த ஜாதிங்க, இவர் என்னங்க இந்த பணக்காரங்க, இவர் என்னங்க அவருங்க, அவர் என்னங்க இவருங்க. எல்லாரும் தேவனுடைய பார்வையில் சமம். ஆமென். உன்னை பற்றி ஒருத்தனும் என்ன பண்ணக்கூடாது, தாழ்ந்து நினைக்கிறதோ சொல்லுவதோ நீ என்ன பண்ணக்கூடாது, சட்டையே பண்ணக்கூடாது. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை. வித்தவுட் கில்ட், வித்தவுட் சின் கான்ஷியஸ், பாவ உணர்வு. போன வாரம் இந்த பாவம் செஞ்சுட்டாங்க, அடுத்த வாரம் கூட போய் சொல்லுவேன், யாருக்கு தெரியும். சிலர் சிரிக்கிறாங்க. ஸோ கரெக்டாக தீர்க்கதரிசனமான பிரதர் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம இன்னும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். வழங்குதா, ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படுவோம். சில சபையெல்லாம் என்ன சொல்லிச்சு, நீ ரட்சிக்கப்பட்ட இனிமே ஏய் சிரிக்காத அப்படின்னு சொல்லி தந்துடுவாங்க. சிரிக்கா கட்டி எதுக்கு வாய், எதுக்கு பல்லு? இந்த உலகத்தில் இருக்க மட்டும் அதுதான். அப்புறம் படுக்கும்போது ஹேன்னு பர்மனெண்ட்டாக சிரிச்சிங்கன்னா எவனும் பார்க்க மாட்டான் அந்த மூஞ்சை. அது பேர் சிரிப்பு கிடையாது. என்னங்க போன ஒரு பல்ல காமிச்சிட்டுக்கிறா, பல்ல மூடுன்னுவான். நல்லா கவனிக்கணும். உயிர் இருக்குதுமா, சிரிங்கம்மா. ஐயா கொஞ்சம் சிரிங்கய்யா, நான் கீழே வந்துடுறேன், சிரிங்கய்யா கொஞ்சம் சிரிங்க. பாருங்கள் அந்த அம்மாவுக்கு 10 எத்தனை பல்லுமா? அந்த அம்மாவுக்கு எத்தனைன்னு தெரியல, ஆனால் ஒரு பல்லு என்ன பிரகாசமாக ஜொலிக்குது, ஜெயிக்குது. அவங்களே சிரிக்கிறாங்கன்னா உங்களுக்கு 32 வச்சுக்கிட்டு மூணு கேட்குறீங்களே, சரிங்கம்மா சொல்லுங்க. ஆத்துமாவை தேற்றும். என்ன தம்பி கேப்லேயே இருக்கக்கூடாது, டக்குன்னு சொல்லும் போது அதான் ரிதம் என்ன பண்ணோம், ஒரு 5 பார் 6 பார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒரே என்ன 2/4 ஆத்துமானா அது 2/4 பாட்டு தானே. ஆத்துமாவை தேற்றும் நேசரனை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. பாடுங்க, தெரியா கட்டி கூட கை தட்டி பாடுங்க. ஆனந்தத்தால் நிறை அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து ஆமந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து ஆமந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். பாடுங்க. நீயும் ட்ரெயின் மாதிரி டிக்கு. அந்த காலத்தில் நாங்கள் வாசிக்கும் போது அந்த ரிதமுக்கு பேர் கும்பா கும்பா கும்பா. என்னது? ஆமாம், வாசிடா கும்பா கும்பான்னா டக்குன்னு தொடங்கிடுவான். நீங்களும் பாடும்போது எப்படி பாடுறீங்க? இஷ்டத்துக்கு பாடுறீங்க. நான் சரணத்துக்கு பல்லவிக்கு வந்துட்டு இன்னும் இதுலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த கோயிலில் வந்து கும்பாலாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக பாட்டு தெரிஞ்சால் பாடணும், இல்லாட்டினா கை தட்டணும், இல்லாட்டினா கேட்டு கற்றுக்கணும். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. பாடுங்க. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே. இவருக்கு ஒரு ரயில்வே கேட் மாதிரி ஏதாவது போடணும், அப்போ தான் நிற்பார். இல்லாட்ட பூச்சி குச்சு 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 ட்ரெயின் போகிற மாதிரி போயிட்டே இருக்கிறாரு. ரைட். வசனத்தின் மூலமாய் நடத்தினார், நீதியில் நடத்துகிறார். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், வேர்ட் ரைச்சஸ்னஸ். ஆனால் சங்கீதம் 48 கடைசி. எல்லாம் கண்ணாடி எடுத்துக்கோங்க. என்னதோ இங்கேருந்து செங்கல்பட்டு பார்க்குற மாதிரி கண்ணு, கீழே படிக்கட்டே ஒழுங்காக பார்க்க முடியாது நம்ம இறங்கும்போது. கண்ணாடி கொண்டாந்தவங்க அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிற கண்ணாடி என்ன பாருங்கம்மா, தலை சீவிக்கோங்க. முகம் ஒரு மாதிரி இருக்குது, வேர்க்குது. உங்களுக்கு பைபிளை பார்த்தா தான் தெரியும். இந்த தேவன், எந்த தேவன்? அது சிஸ்டர் ஜூலியா நீங்கள் தான் வாசிங்க. என்னுடைய தேவன். என்ன என்னுடைய தேவன்? ஜூலியா இனிமே இப்படி தான் வாசிக்கணும். இதே வார வாசிட்டீங்க. என்னுடைய தேவன், அவருடைய தேவன், இவருடைய தேவன். யார் கேட்டாத? நம்முடைய தேவன்.
நீங்கள் செங்கல்பட்டில் இங்கே இந்த கோயில் முடிஞ்சு போகும்போது உங்கள் தெருவில் அவங்க கேட்பாங்க, என்னுடைய தேவண்டிங்கள. அவங்க கேட்பாங்க, இந்த தேவன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க எந்த தேவன்மா? நாங்களே தாமிரத்தில் 1000 தேவங்களை வச்சுருக்கணும். உன் தேவன்னா ஏன் தேவன்னா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நீங்கள் என்ன சொல்லணும்? ஜூலியாவின் தேவன். உங்கள் வீடு பேரே ஜூலியா தானே? வீட்டுக்காரர் இருக்கிறாரா? எங்கே இருக்கிறாரு? வரல. பேர் ஆனந்த். ஆனந்தன் ஜூலியா. அப்படி தானே அந்த அட்ரஸ் இருக்குது. ஆதார் கார்டுலேயே அப்படி தானே இருக்குது. இந்த அப்படின்னா போட்டுக்குது. இல்லை உங்கள் பேர் போட்டுக்குது. ஐடென்டிட்டி, அடையாளம், அங்கீகாரம். அதை வாஸ்தா தான் உனக்கு அந்த வசனம் உள்ளே ஏறும். விளையாட்டுக்கு பேசல, சிரிப்புக்கு பேசல. நான் சொல்லுது, எனக்கு கத்த செஞ்சார்னா உனக்கு செய்யாமல் இருப்பாராம்மா? இது யாருக்கு? எனக்கா எழுதுனது? பிரசங்கியா இருக்கா எழுதுனது? ஏதோ 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு போகிறதுக்கா? இல்லை, எனக்கு கத்த செய்வாரானால் செய்யாமல் இருப்பாரா? வாசிமா. ஜூலியாவின் தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய ஜூலியாவின் தேவன் மரண பரியந்தம் ஜூலியாவை நடத்துவார். என்ன அருமையாகுது பார்த்தீங்களா? அவனை நடத்துவார், இவனை நடத்துவார், அவங்கள நடத்துவார். இல்லை, யாரை நடத்த வந்துக்கிறார் கத்தர்? ஜூலியாவையும் ஆனந்தியும் இந்த சபையும் கத்தர் நடத்த வந்திருக்கிறார். எது முட்டுமா? கேலண்டரா? மரணபரன். அதான் வசனம் சொல்லுது, சுவாசம் உள்ள யாவரும் கத்தரை. உன் மூச்சு இருக்கிற மட்டும் நீ துதிக்கணும். ஆமேன். அதுக்கு டைம் டேபிள்லாம் என்ன பண்ணுகிறாரு? கேலண்டர்லாம் போடு. இந்த வாரம் 2 நாள் நான் என்ன பண்ண போகிறேன்? துதிக்க போகிறேன். 5 நாள் என்ன பண்ண போகிறேன்? தூங்க போகிறேன். மூச்சை தூங்க விட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? நீங்கள் தூங்கிடுவீங்க. ஆனால் மூச்சை டெய்லி இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் இழுத்துக்கிட்டு வெளியே விடும்போது உனக்கு ஜீவனை கத்த தருவார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், கழுகுக்கு சமானமான வாழ வயது. நீங்கள் பறப்பதற்காகவே பிறந்திருக்கிறீங்க. ஆமென். நீங்கள் கீழே இருக்கிறதுக்கு இல்லை, மேலே கத்தர் உன்னை உயர்த்த கொண்டு வந்திருக்கிறார். இந்த தேவன் என்றென்றையும் உள்ள மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். இந்த வசனத்தை, இந்த பாட்டு நான் சிறு பையனாக இருக்கும்போது 65 ரூபாய்க்கு மியூசிக்கல் மவுண்ட் ரோட் புகாரியில் 65 ரூபா அப்போல்லாம் கிட்டார். அதை ஆஃப் பேண்ட் போட்டுட்டு ஒரு அம்மாவுக்கு வாசித்தேன். அந்த அம்மா பேர் சிஸ்டர் சாரால் நவரஜ். அவங்களுக்கு அடிக்கடி நான் வாசித்தவன், ஊழியத்துக்கு போனவன். ஆஃப் பேண்ட் போட்டே ஊழியத்துக்கு போவேன். அப்போல்லாம் கிட்டாரை துணி பேக்கில் என்ன பண்ணுது, கட்டிட்டு போகிறது. நான் வாசித்த காலம் அக்காடின்னு வாசித்தேன். கீபோர்டு இல்லை, அக்காடின்னு. அந்த காலத்தில் கீபோர்டு கிடையாது. ஆனால் இந்த பாட்டை நான் அன்றைக்கி வாசிக்கும்போது, இந்த தம்பிமார்கள் மாதிரி வாசிக்கும்போது எனக்கு தெரியல எந்த தேவன், இந்த தேவன், அந்த தேவன். அந்த தேவனுக்கு எனக்குமே சம்மந்தம் இல்லை. ஆனால் போக 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 தெரிஞ்சுது. அந்த அம்மா மூர் மார்க்கெட் பின்னால் எஸ்ஏ கிரவுண்ட்னு ஒன்று இருக்கும். அங்கே பாடும்போது எனக்கு அப்போல்லாம் தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறின பிறகு இன்றைக்கி யார் கேட்டாலும் சொல்லுவேன், என் தேவன், அலெக்ஸின் தேவன், என் மனைவியின் தேவன், என் பிள்ளைகளின் தேவன், என் பேர பிள்ளைகளின் தேவன். முதல் இவங்களுக்கு தேவன் இல்லைன்னா இன்னைக்கு காலையில் வந்து உங்கள் தேவன் நான் சொல்லுறதுக்கு என்ன கிடையாது, அருகதையே கிடையாது. அதனால் அந்த பாட்டு அப்படியா சொல்லுது, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன் மரண பரியந்தம் நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவனுத்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவனுத்திய புயங்களும் ஆதாரமே. ஆமென். இப்போதான் பிரசங்கம். ஹல்லேலூயா. வோல்டேஜ் ட்ராப் ஆயிடுச்சு. எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 43 12 13. The book of Ezekiel chapter 43 and verse. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம்.
முழங்களின்படி அளக்கும் பலிபீடத்தின் அளவுகளாவன. ஒரு கை முழமும் 4 விரற்கடையும் கொண்டது ஒரு முழமாகும். அதன்படி சுற்றத்தாரும் 1 முழ உயரமும் 1 முழ அகலமும் அதன் ஓரத்தை சுற்றிலுள்ள விளிம்பு 1 ஜானுமாயிருக்கும். இது பலிபீடத்தின் மேற்புறம். ஓகே ஓகே. தமிழ்ல ஆலயம் என்று போட்டுக்குது, இங்கிலீஷ்ல த ஹவுஸ் ஆஃப் காட். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வீட்டை குறிக்கிறது. நல்லா காணும். குடும்பம் நல்லா இருந்தால் தான் கோயில் நல்லா இருக்கும். கோயில் நல்லா இருந்தால் தான் சமுதாயம் நல்லா இருக்கும். சமுதாயம் நல்லா இருந்தால் தான் தேசம் நல்லா இருக்கும். தேசம் நல்லா இருந்தால் உலகமே நல்லா இருக்கும். ஆமென். ஆனால் எங்கே ஆரம்பிக்குது? குடும்பத்தில். ஆண்டவர் ஒரு ஆதாமை படைக்கிறதுக்கு வல்லமை இல்லை. அவர் நினச்சிருந்தான்னா கோடிக்கணக்கான ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் பார்த்தோம். எதுக்கு ஒன்று? ஏன்னா ஆண்டவர் மெகா இல்லை. ஆண்டவர் யார்? மைக்ரோ. மனுஷனுக்கு மெகா, எல்லா மெகாவாக இருக்கணும் அப்படி தான் ஆசைப்படுறாங்க. எது வேணாலும் பெருசாக இருக்கணுங்க, நிறையா இருக்கணுங்க. குடும்பம், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். இந்த வசனத்தில் பாருங்கள், எசேக்கியேலுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசி சொல்றார், தேவனுடைய வீடு, தேவ சபை, கல்வாரி சபை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரின்சிபலை தரார். கிட்டத்தட்ட என்கிட்ட நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஆனால் நேரம் போது நான் சீக்கிரம் ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிக்க பார்க்குறேன். ரைட், 10 நிமிஷம் இட்ஸ் ஓகே. பாஸ்டர் முகம் ஒரு மாதிரி அப்படியே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ரைட், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சரி, அங்கே ஆமாம் சிஸ்டர் ஜூலி என்ன வாசிங்க? ஒரு வீட்டை எப்படி வைக்கலாம்? முழங்கள் எல்லாம் போதும். கை முழம் எல்லாம் சொல்லுங்க. கை முழம். ஒரு முழம் காமிங்க பக்கத்தில் கையில். என்னங்க டிராஃபிக் போலீஸ் மாதிரி இப்படி காமிக்கிறீங்க? நல்லா குறிப்பாக இந்த முழம்னா நம்ம ஊரில் என்ன தெரியுது டக்குன்னு பார்த்தீங்களா? இந்த சபை பயங்கரமான ரிவைவல் சர்ச்சாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் பூ கடையை என்ன பண்ணலாம்? ஆரம்பிச்சிடலாம். பூ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு முழம்னா பூ. ஆனால் எசேக்கியேலுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்றார், முழம் இன் இங்கிலீஷ் இட்ஸ் கியூபிட். சொல்லுங்கள் பார்க்கலாம். கியூபிட். அந்த காலத்தில் நம்மள மாதிரி இந்த அழகான கட்டிடத்தை கட்டும்போது ஒரு கான்ட்ராக்டர் அவன் எப்படி அளந்தான்? நீளத்தை கையில் அளக்கலை. என்னது? டேப்பை வச்சு மெஷர்மெண்ட்டை வச்சு அளத்தாங்க. ஆனால் நோவா கப்பலை கட்டும்போது அவன் கையில் டேப்பும் கிடையாது, மெஷர்மெண்ட்டும் கிடையாது, நூலும் கிடையாது. அவன் எதை வச்சு? இன்றைக்கும் கிராமத்தில் சில கட்டடக்காரங்க என்ன பண்ணுவாங்க? கையை வச்சே அளவு காமிப்பாங்க. கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. இத்தனை நீளையா, இத்தனை முளையா. பீச்சுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு அம்மா வரும் கூடை ஏற்றிக்கிட்டு. உடனே சொல்லுங்கள், தெரியாத மாதிரி சொல்லிட்டீங்க. என்ன கொண்டாடுற அந்தம்மா? நீங்கள் என்ன கேட்பீங்க? முதல் பூ எவ்வளோன்னு கேட்பீங்க. ரெண்டாவது என்னது? முழம். ஒரு முழம் எவ்வளோன்னு கேட்பீங்க. நீங்கள் என்னதோ 100 முழம் வாங்குற மாதிரி அந்த அம்மா கிட்ட. கட்சியில் அந்த அம்மா 10 முழம் தான் வாங்கும் போல் அப்படின்னா நீ என்ன சொல்வ? ஒரு முழம். அதெல்லாம் அந்த இப்போ 1/4 முழந்தா, அரை முழந்தா. கேவலம் முளத்தில் கூட அரைங்க கேட்குறோம் நம்ம. அந்த அந்த என்னம்மா ரேட் ரொம்ப ஜாஸ்தி. ரைட்டு. ஆனால் நம்ம ரேட்டு வித்தியாசங்க. இயேசு கிறிஸ்துக்கு பேரே பூ தான். சாரோனின் ரோஜா. அவர் முளம், அவரெல்லாம் அந்த முளத்தெல்லாம் அளக்கவே முடியாது. இதை எல்லாத்தையும் சேர்த்தா கூட அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ரைட், எல்லாம் சொல்லுங்கள். முளம். ஒரு முளத்தில் வாசி சிஸ்டர் ஜூலி 4 விரற்கடையும் கொண்டது. இங்கே பாருங்க, கையை கீழே போட்டிங்களே. என்ன யார் சொன்னா உங்களை கையை கீழே போட சொல்லி? முளம் காமிங்க. ஆமாம், விட மாட்டவங்கள நீங்கள் சொல்லலாம். அப்புறம் பார்த்துக்கிட்டு இந்த ஆளை ஏற்றாதீங்க, அடுத்த முறை இவனை கூப்பிடவே கூடாதீங்க. ரொம்ப என்ன பண்ணுறாரு? நம்ம ஊர் பாஷையில் என்னது என்ன சொல்லுவாங்க? அதுக்கு ஒரு பாஷை இருக்குது. நச்சு பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க, லொல்லு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாடா பத்துறாங்க. ஏங்க நான் என்னங்க அநியாயம் பண்ண? வசனத்தை பேசிட்டுக்கிறேன். இவ்வளோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு கூலிய ஒரு சபையில் என்ன இப்படி சொன்னது. நான் 52 நாடுகளுக்கு போய்க்கிறேன், ஒருத்தன் கூட இப்படி சொன்னது கிடையாது. பெரிய பெரிய சபைகள், பெனியின் பேசின சபையில் பேசியிருக்கிறேன் நான். அவர் தங்கின வீட்டிலலாம் தங்கியிருக்கிறேன், ஃப்ளாரிடாவில், லூசியானாவில். ஆனால் இப்படி நல்ல வார்த்தை பிரதர், மறக்கவே மாட்டேன் இந்த வார்த்தை. பாடாப்படுத்தினார். கொஞ்சம் சந்தோஷம்.
அவர் தான் என் உண்மையான கல்வாரி சபை. ஏன்னா கல்வாரியில் தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? பாடுபட்டார். அதனால் இந்த பாடாப்படுத்துகிற சபைக்கு இந்த ஊழியக்காரனை கொண்டதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். முழம் 4 விரற்கடை. இப்படி பிடிச்சிக்காங்க பார்க்கலாம். 4 விரற்கடை. திஸ் இஸ் கியூபிட். இது என்னது? 4. இந்த முளத்தை அளக்கணுன்னா அவன் எரேமியா சொல்லித்தரான் 4 விரற்கடை. அப்படின்னா என்னது? இந்த 4 வச்சு இங்கே வைங்க பார்க்கலாம். இங்கேருந்து தான் அளக்கணும். 1, ஏன்னா பூக்கடை பாருங்கள், அந்த மாதிரி இப்படி 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 இன்னொன்று உங்கள் கண்ணுக்கு முன்னால் அரை முளம் தான் போய் அளக்கும். ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு முளம் எப்படின்னு. இந்த 4 விரற்கடை வச்சு 1 வைங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 போச்சுன்னா அது கையே கிடையாது. வழங்குதா? வேறு எதையோ மாட்டி வச்சுக்கிறீங்க. 6 முழம், 6 விரற்கடை. சொல்லுங்கள் பார்க்கலாம். 6 விரற்கடை. இதுதான் ஒரு மனுஷனுடைய முழம். அது எபிரேய பாஷையில் அதுக்கு என்ன பேருனா அமா. சொல்லுங்கள் பார்க்கலாம். AMMAH. அமா. அமா என்றால் என்ன அர்த்தம்னா, அது ஒரு தாயை கொடுக்குது. மதர். ஒரு தாய்கிட்ட மளிகை ஜாமான் கொடுங்க பார்க்கலாம். அது 1 மணிக்குள்ளே என்ன பண்ணிடும் அந்த தாய்? அந்த ஜாமானில் இருக்கிற பருப்பு, சாம்பார், கறி எல்லாத்தையும் சேர்த்து 1 மணிக்கு புகை வர மாதிரி என்ன பண்ணிடும்? சாப்பாடு. ஏன்னா அந்த அம்மா கையில் என்ன இருக்குது? கை. இந்த முளத்தை வச்சுக்கிட்டு அந்த அம்மா 1 மணிக்குள்ளே என்னென்னோ பண்ணுது. ஆமாம், இது என்னத்தை காமிக்குது? மனிதனுடைய பலத்தை காமிக்குது. 6 என்று சொன்னாலே மனுஷிகம். அந்த மனித பலம். இன்றைக்கி இங்கே உட்காந்துக்கிற எத்தனை பேர், ஆண்டவரே இதை எனக்கு செயலி, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு செஞ்சுருந்தால் நல்லா இருந்துக்குமா ஆண்டவரே, இதெல்லாம் இந்த வருஷம் பூரா செஞ்ச ஆண்டவரே, கையை வச்சு நான் செஞ்ச ஆண்டவரே, ஏன் இந்த கை எனக்கு நஷ்டத்தையும் வேதனையும் தருது? நான் எதில் கை வச்சாலும் நஷ்டமாகுது. ஆண்டவர் சொல்ற, நீ கையிட்டு செய்கிற காரியங்களே நான் ஆசீர்வதிப்பேன். அந்த முளத்தை சொல்லிட்டு நல்லா கண்ணு. இந்த பக்கத்தில் இது மட்டும் முளம் ஆமா, ஆனால் இதுலேருந்து இது மட்டும் அது தகப்பனு குறிக்குது, பலம். ஆமென். இது கிரியை, இது பலன். இப்போ இதை வச்சு தான் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய குடும்பம், தேவனுடைய சபையை அளப்பது. அந்த தேவ சபையை அளக்கும்போது பாருங்கள், முளத்தை வச்சு அளக்குறாங்க. இது குறிப்பாக நோவா காலத்தில் இருந்தது. அவன் கரெக்டாக நீங்கள் படித்து பாருங்கள். 6, 7, 8 ஆதியாமத்தில் அவன் கட்டும்போது இவ்வளவு நீளம் அகலம், இவ்வளவு நீளம் உயரம், இவ்வளவு நீளம். இங்கிலீஷில் போட்டிருக்கான் 6 cubits, 8 cubits, 7 cubits, the breadth, the length, the depth and the height. இத்தனை காரியங்கள் கப்பல் கட்டுறதுக்கு. அவன் ஒழுங்காக தேவன் சொன்ன முளத்துக்கு வச்சதால் தான் அந்த பேலை எதுக்கு மேலே நின்றுது? தண்ணிக்கு மேலே. மிச்செல்லாம் எங்கே போயிடுச்சு? உள்ளே போனதெல்லாம் 6 விரற்கடை முளம். ஆனால் தண்ணியில் 8 பேர் உள்ள ஒரு குடும்பம் மிதக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கரத்தோட தேவ கரம் இணைந்திருந்தது. கைதட்டுங்க பார்க்கலாம். இன்னும் மட்டும் குடும்பத்தை பேர் முழுகாமல் வச்சிருக்கிறாரே, மிதக்க வச்சிருக்கிறாரே, மலை மேலே உன்னை நிறுத்தி இருக்கிறாரு. அது 7வது மூலம். சொல்லுங்க பார்க்கலாம். த 7th hand, 7வது கரம். இன்னைக்கு காலையில் அதான் பேச விரும்புகிறேன். 2 காரியம்தான், நிறையா இருக்குது. 7 என்று சொல்லும்போது நிறையா இருக்குது. எனக்கு ஞாபகம் வருது 1 ராஜாக்கள் 18:44. 1 ராஜாக்கள், 1 Kings chapter 18. 7ஆம் தரம். இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். போக 7வது முறை போன உடனே தான் இந்த வேலைக்காரன் எதை பார்க்குறான்? மேகம். எல்லாம் சொல்லுங்க, மேகம். அந்த மேகத்தில் என்னத்தை பார்க்குறான்? ஒரு மனுஷனுடைய கையை பார்க்குறான். ஒரு முளத்தை பார்க்குறான். ஆனால் அந்த முளத்தை பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது, இந்த முளத்தோட மேகத்துக்குள்ளே ஒரு கை இருக்குது. 7வது மூலம். அந்த 7வது மூலம் இந்த வேலைக்காரனுடைய கையை பார்த்துட்டு, டேய், இத்தனை வருஷம் எலியா தீர்க்கதரிசி மழை பெய்யாதுன்னு சொன்னார் பற்றியா? அதே தீர்க்கதரிசி இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து
உன் காட்டில் மழை பெய்ய போகுது. சத்தம் வரலையே. மழை போல கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். மழை போல சுகத்தை தரப்போகிறார். மழை போல சமாதானத்தை தரப்போகிறார். நீ புயலை பார்த்துட்ட, வெள்ளத்தை பார்த்துட்ட, பிரச்சனைகளை பார்த்துட்ட, காற்றை பார்த்துட்ட. கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வாதமான மழையை உனக்கு தரப்போகிறார். அந்த முந்தின வசனத்தை பாருங்கள். 6 முறை போகிறான். ஒவ்வொரு முறையும் எலியா சொல்கிறான், போய் பார் அப்படின்றான். என்ன பண்ணுறான்? பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறான்? ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை. ஜனவரி மாதம், பிப்ரவரி, பக்கத்தில் பார்த்துங்க, என்ன பார்த்து சொல்லுங்கள் ஒன்றும் இல்லைன்னு. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். வருது. இத்தனை மாதம் ஒன்றும் இல்லைன்னு புலம்பினியம்மா. இந்த மாதம் 7வது கரம் உன் கரத்தை பிடிச்சி உன் புலம்பலை கர்த்தர் புன்னகையாய் மாற்ற போகிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன். உன் கண்ணீர் களிப்பாய் மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் வேதனை, உன்னுடைய சோதனை எல்லாம் சாதனையாய் மாறும். உன் கேள்விகள் பதிலாய் மாறும். உன் தோல்விகள் ஜெயமாய் மாறும். நீ கையிட்டு செய்வதெல்லாம் சத்தமா நீ சொல்லும் போதே வீட்டில் அது நடக்கணும். நீ இப்போ சொல்லும் போது நாளைக்கு வேலையில் அதை பார்க்கணும். பார்ப்பீங்களா? கர்த்தர் செய்வார். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் நினைக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் திட்டமிடுறதுக்கும் மேலாக அதிகமாக எனக்கு அவர் செய்வார். ஹல்லேலூயா. 7வது கரம். ஒன்று இருக்குது, தாவீது. அவனை பாருங்கள், அந்த 17ஆம் அதிகாரம். அங்கே கோலியாத்தினுடைய ஹைட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 அடி. அவன் முளமே ஜாஸ்தியாக போகுது. ஆனால் அவன் கிட்டத்தட்ட 7 முழத்துக்கு ஆண்டோடைய பார்வையில் இருக்கிறான். ஆனால் அங்கே ஒரு சின்ன பையன் வந்தான். எல்லாம் சொல்லுங்க, அவன் யார்? அவன் 7 முழம் கூட கிடையாது, 4 முழம் கூட கிடையாது, சின்ன பையன். ஆனால் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் சில அற்புதங்களை பார்த்தான். இஸ்ரவேலை அழிக்க இந்த 9 அடி பிரச்சனை 8 மாதமாக அந்த குடும்பத்தை தொந்தரவு பண்ணிக்கிட்டு அந்த இஸ்ரவேல் தேசத்தையே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தது. நமக்கு பிசாசு கொண்டு வர மாதிரி. உன் கடங்காரன் 40 நாள் உன் வீட்டுக்கு காலையிலையும் சாயந்தரம் வந்து நின்று உன்னை அசிங்கப்படுத்தினான்னா அந்த இடத்துல இருப்பீங்களா? நீங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவீங்க. 40 நாள் காலையில் மாலை என்ன, அப்போ எவ்வளோ நேரம்? 80 முறை வந்து ஒரு குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிறாயா. தாவீது அங்கே வந்து நிற்கிறான். தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டு ராஜாவாக இருக்கிற 17 வயசு பையன். இத்தனைக்கு அங்கே வந்தது சண்டை போட வரல, சாப்பாடு. நான் சொல்கிறேன், உன் சண்டை எதுக்குள்ளே இருக்குதுமா? உன் சாப்பாடுக்குள்ளே இருக்குது. உன் ஆராதனை எதுக்குள்ளே இருக்குதுமா? உன் ஆகாரத்தில் இருக்குது. ஆமென். அவன் சாப்பாடு கொடுத்த கொஞ்சம் வேலையில் உண்மையாக இருந்தான். ஆனால் அங்கே ஒருத்தர் பெலிஸ்தன் நிந்தித்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த உடனே இவன் பார்த்து சொல்கிறான், எலியா சவுலை பார்த்து, சகோதரனை பார்த்து, என்னையா நீங்கள்லாம் இத்தனை அடி இருக்கிறீங்க, இத்தனை முளம் இருக்கிறீங்க, அட்லீஸ்ட் மினிமம் 6 முளம் இருக்கிறீங்க. இவன் மிரட்டிக்கிட்டே இருக்கிறான். நீங்களும் வாரம் கோயிலுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க? நாங்கள் என்ன பாஸ்டர் செய்து? அவன் அப்படி பண்ணுறான் பாஸ்டர். நான் என்ன பண்ணுது பாஸ்டர்? அந்த பிரச்சனை பாஸ்டர். நான் என்ன பண்ணுது பாஸ்டர்? அவன் ரொம்ப அவனுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க பாஸ்டர், பெலிஸ்தர்கள் இருக்கிறாங்க பாஸ்டர். தாவீது சொன்னான், டே ஓரம் போங்க அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்டர் வந்தார். பாஸ்டர் சால் என்ன சொன்னார்? என்கிட்ட ட்ரெஸ் இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் என்ன பண்ணுங்க போட்டுக்கிட்டீங்கன்னா நீ அட்டகாசம் பண்ணலாம் அப்படின்னு. அவன் சொன்னான், இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன்னா என்னுடைய ஆயுதத்தை எடுக்க முடியாது, குடிஞ்சா முடியாது. அதை கழட்டிட்டான். அவனுக்கு இருந்த ஒரு ஆயுதம் இருந்தது, 5 கூழாங்கலும் ஒரு கவட்டை. ஆனால் அவனுக்கு முன்னால் 3 எதிரிகள். ஒன்று குடும்பத்தில் இருக்கிற ஒரு எதிரி, யார்? எலியா. 2வது நாட்டில் இருக்கிற ஒரு எதிரி சவுல். 3வது எதிரியாகிய பெலிஸ்தன் நிற்கிறான் 9 அடி. எப்படிம்மா நீ சமாளிப்ப? ஒரு குடும்பம், ஒரு ஆள், உன்னை சுற்றி 3 பிரச்சனைகள் வந்து டெய்லி உன்னை தொந்தரவு பண்ணால் நீ என்ன நினைப்ப? நான் இவங்களை தீர்த்து கட்டிடுன்னு சொல்ல முடியுமா? ஐயா ஒன்றையே முடியாதியான்னு. ஆனால் அவன் நின்று சொல்கிறான் சவுல்கிட்ட, இன்றைக்கு அந்த 9 அடி பிரச்சனை என்ன பண்ண போகிறேன்?
படுக்க வைக்க போகிறேன், க்ளோஸ் பண்ண போகிறேன், தலை எடுக்க போகிறேன். சவுல் சொன்னான், எலியாப் சொன்னான், டேய் டேய் வந்தியா, கோயிலுக்கு வந்தியா, பாடினியா, காணிக்க போட்டியா, ஜெபம் பண்ணியா, வாயை மூட்டு படிக்கிட்டு இறங்கி ரொம்ப பேசுகிற நீ. அப்போ தாவீது சொன்னான், சவுல்கிட்ட சொல்கிறான், ஐயா ராஜா, நான் காட்டில் இருக்கும்போதே முளத்தை பார்த்தேன் ஐயா. நான் சின்ன பையன்தான், 17 வயசு கையாது, 6 விறக்கடை வச்ச ஒரு முளம். நீ நினைக்கிற இந்த முளத்தை வச்சு இந்த 9 அடியை நீக்க முடியுமான்னு நான் சொல்கிறேன்யா. எனக்கு கத்தர் காட்டிலேயே இதை வச்சு என்ன பண்ணார், ஜெயத்தை தந்தார் 2 முறை. ஒரு முறை யார் கரடி, 2வது முறை இப்போ யார் வந்திருக்கிறா, கோலியாத். அந்த கரடி சிங்கத்தை ஜெயித்த இந்த முளம், ஏன்னா அந்த 17 வயசு முளத்தோட யாருடைய கை இருந்தது? 7 என்றாலே பூரணம், கம்ப்ளீட். ஆமென். அவர் காட்டில், நாட்டில் கிடையாது. இப்போ பிரச்சனை நடக்குது நாட்டில், ஆனால் அவனுக்கு எங்கே ஜெயத்தை தந்தார்? உனக்கு அதை செய்ய போகிறாருமா. சபையில் நீ என்ன ஆசீர்வாதம் அனுபவிக்கிறியோ அதே உன் வீட்டில் அதை காட்டில் அதிகமாக அனுபவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அவன் சொல்கிறான், காட்டில் சிங்கமும் கரடியும் இந்த முளத்தை வச்சு என்ன பண்ணேன், கிழித்து போட்டேன். நல்லா ஆக்ஷன் காமிங்க. பிரச்சனை என்ன பண்ணேன், கிழிக்கிற மாதிரியே இல்லையே, ஒரு பெரிய கிழிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கிழிக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம், கிழிச்சு போடணும். அப்போ பார்த்தான் சவுல், கரடி பரவாயில்ல, சிங்கம் பரவாயில்ல, ஆனால் இவன் 9 அடியா, ஒரு நாள் கிடையாது, எத்தனை நாள்? செப்டம்பர் மாதம் காலேண்டர் திரும்பினா வந்தான், ஆகஸ்ட் மாதமே அவன் வந்தாயா, செப்டம்பர் வராயா, ஒருவேளை நவம்பர் கூட வருவாயா. ஆமேன். என்ன ஆமேன்? நவம்பர் வருவான்னு ரெடியாக இருக்கிறீங்களா? செப்டம்பரே ரொம்ப லேட்டு, அவனை எப்போ காலி பண்ணியிருக்கணும். ஆனால் அவன் தாவீது வந்து சொல்கிறான், நான் சிங்கத்தை ஜெயித்தேன், கரடியை ஜெயித்தேன். நல்லா கவனம், தாவீதின் குடும்பத்திலே அவங்க அண்ணன் தான் ஹைட்டு, எலியாப். இஸ்ரவேல் ஜனத்தில் ஹைட்டே யார் தான்? சவுல். எல்லாருக்கும் மேலே தோள்பட்டைக்கு மேலே இருக்கிறவன். 2 ஹைட்டு, வீட்டு ஹைட்டை பார்த்தான், நாட்டு ஹைட்டை பார்த்தான், காட்டில் இருக்கிற ஹைட்டு சொன்னான். டேய், நான் என் வீட்டில் எங்கள் அண்ணன் ஹைட்டு தெரியும், எங்கள் ஊரில் இருக்கிற நாட்டில் இருக்கிற உன்னை தெரியும், நீ என்ன ஹைட்டுன்னு. ஆனால் காட்டில் இருக்கிற ஹைட்டு உங்களுக்கு தெரியாது. சிங்கத்தின் ஹைட் எவ்வளோ? யாரும் சொல்ல முடியுமா? 4 அடி. வெரி குட். வேற சிங்கம் 4 காலில் நின்னா 4 அடி. ஆனால் அதே சிங்கம், நான் ஆப்பிரிக்கா தேசம் போயிருக்கிறேன், ஆப்பிரிக்கன் லயன்ஸ், அது அவங்க தான் பெஸ்ட்டு லயன்ஸு. அது எழும்பி அட்டாக் பண்ணும்போது அது என்ன பண்ணுமா, 2 காலில் நிற்கிறது மட்டும் இல்லை, 2 கையை உயர்த்தி என்ன பண்ணுமா, அடிக்கும். அது 2 காலில் நின்று 2 கயத்தை உயர்த்தும் போது எத்தனை அடி தெரியுமா? போய் பாருங்க, கூகுளில் போட்டு பாருங்கள், இல்லை நீ இல்லைன்னா போட்டு பாருங்கள், 10 அடிங்க. எவ்வளோ? இவன் 17 வயசு உள்ளவன், ஒரு முளத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் எதை படுக்க வைக்கிறான், எது வாயை கிழிக்கிறான்? முடியுமா? மனுஷிகத்தில் முடியாது. ஆனால் அவன் கையில் எந்த கை வந்தது? 7வது கை. கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த 7 வந்துடுச்சுன்னா முடியாததை கூட கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவார்? முடித்து வைப்பார். 10 நான் என்ன பண்ணிட்டேன், சவுல்கிட்ட சொல்கிறான், 10 கிழிச்சிட்டேன். கரடி எவ்வளோ ஹைட்டு? என்ன நல்லா சொல்லிட்டுங்க, அப்புறம் அமைதி ஆயிட்டீங்க. கரடி சும்மா இப்படி 6 அடி 5 அடி 7 அடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் டைம் ஆகிடும். நல்லா கவனிக்கலாம். கரடி வந்து கிட்டத்தட்ட 9.5லேருந்து 10, 9.5. அதான் போலார் பேர், அண்டார்டிகாவில் இருக்கிற போலார் பேர் பார்த்திங்கன்னா, அது அந்த ஐஸ் கட்டியில் நிற்கும் போது அப்படி நிற்கும். அது சும்மா நடக்கும்போதே இப்படி தான் நடக்கும், அப்படி வரும். ஹண்டிங் கூட இப்படி தான் வரும். எங்கே இருக்கிறாங்க, கல்வாரி சபை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் அது 9.5 அடியை ஒரு முளம் இருக்கிற 17 வயசு பையன் என்ன பண்ணான்?
க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எத்தனை அடியை க்ளோஸ் பண்ணா? 10.5. அடுத்தது என்னது? 9.5. வீட்டில் அவங்க அண்ணன் 10 கிடையாது, 9 கிடையாது, 7. அதை காட்டில் சவுல் ஒரு 8. 10 பார்த்தோம், 9 பார்த்தோம், வீட்டை காலி பண்ணிடலாம், நாட்டை கூட என்ன பண்ணலாம். ஆனால் அவன் சொன்னான், நம்ம எதிரி வந்து 7 கிடையாது, 10 கிடையாது. அதை நிற்கிறான் பத்தியா? 80 நாள் 80 முறை என் வீட்டை வந்து பயமுறுத்தி என்னை நடுங்க வைத்து என் அவிசுவாசத்தை உயிரி என்னை ஆண்ட என் மனதை குழப்பி கொண்டு இருக்கிற பிசாசு, கஜ்ஜிக்கிற சிங்கம், கஜ்ஜிக்கிற கரடி. அது அந்த ஹைட் எவ்வளோ? சவுல்கிட்ட சொல்கிறான், சவுலே நான் 10 பார்த்துட்டேன், 9 பார்த்துட்டேன், டெய்லி வீட்டில் இருக்கிற என் அண்ணன் எலியாவுடைய 7 பார்த்துட்டேன், அப்புறம் உம்மா அப்படி அப்பா டிவியில் டெலிவிஷனில் பிரைம் மினிஸ்டர் ஷாவில் பார்த்துட்டேன், இப்போ என் முன்னால் நிற்குது என்னது? 9. அவன் சொன்னான், 10 பார்த்தவன் 7 பார்த்தவன், இந்த 9 ஏமாத்திரம். நான் சொல்கிறேன், உன் கை ஒரு மூலமாக இருந்தால் கூட அது தேவ கரம் உன்னை பிடிச்சிச்சுன்னா நீ எதையும் ஜெயிப்ப. ஏன்னா தாவீதின் ஹைட்டு 7 கிடையாது, 9 கிடையாது, 10 கிடையாது, 1 கிடையாது. ஆனால் யெகோவா தேவன் அவனுக்குள்ளே இருந்ததால் யெகோவா தேவன் ஹைட் தெரியுமா? வானமின் பூமியின் என்ன ஹைட் அது? அகராதிலேயே கிடையாதுயா. அவ்வளோ பெரிய தேவன் கல்வாரி சிலுவையில் இந்த சபையில் ஒவ்வொரு உள்ளத்தில் வீட்டில் இருக்கிறாரியா. அப்போது இந்த உலகத்தில் உன்னை எதிர்க்கிறவன் எல்லா ஹைட்டை காட்டிலையும் உனக்குள்ளே இருக்கிற ஹைட்டு நல்லா ஹைட்டை கை தட்டுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி கைகளை வைத்து, நிறையா இருக்குது சொல்ல நேரம் இல்லை, முடிச்சிடுறேன். கைகளை வைத்து, கைவிடா தெய்வமே, முழங்கால் படிட்டு, கருணை சிகரமே, 2 கரங்களை வைத்து, தீபமே என் வாழ்வின் பாக்கியமே, பாடுங்க. தெய்வமே கருணையின் சிகரமே, தீபமே என் வாழ்வில் பாக்கியமே. சொல்லுங்க, நான் முழங்கால் படி என்னை முழுவதும் தருகிறே, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்த நாமம் சொல்லுவோ, காக்கும் கரங்கள் உண்டன. கைகளை வைத்து பாடுவோம். காத்திடுவார் கிருபையா. சொல்லுங்க, எந்த கரடியோ, எந்த சிங்கமோ, எந்த கோலியாத்தோ, எந்த எலியாவோ, எந்த சவுலோ, உனக்குள்ள இருக்கிற தேவன் அவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டி, நீ தாண்டுவாய் மகளே. இந்த மாசம் தாண்டுற மாசம். அல்லேலூயா. உன் வேலை, உன் ஊழியம், உன் வியாபாரம், உன்னுடைய சுகம், உன்னுடைய அனைத்து பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதம். சொல்லுங்க, நம்புவே இயேசுவை
இந்த கால வேளையில் வெறுங்கையோடு வந்த மகள், இழந்து போய் வந்த மகளுடைய கரம் எந்தெந்த இடத்துலலாம் கையை வைத்து நஷ்டப்படுத்தி காயப்படுத்தி எல்லாம் முடிந்ததென்று வந்திருக்கிறார் என் அன்பு பிள்ளைகளுடைய கரத்தை என் ஆண்டவராகிய இயேசு வார்த்தையினாலும் கரத்தினாலும் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், அற்புதங்கள் அதிசயங்களை செய்தவர், சுகப்படுத்தினவர். இந்த கால வேளையில் இந்த கல்வாரி சபையினுடைய ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிபர்களையும், ஒவ்வொரு தம்பதிகளையும், ஒவ்வொரு வயதானவர்களையும், இந்த முழு சபையும் ஊழியனையும் ஊழியக்காரியையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமது வலது கரத்தினாலே உம்முடைய கைகளை பிடித்துக்கொள்ள வழி நடத்தும், ஆசீர்வதியும், ஏந்தும், சுமந்தும், தப்புவித்து அவளை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். Jesus, hallelujah. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். என் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லே, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். நான் பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. சபையின் மூத்த போதகர் அவர்கள் ஜெபித்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பொறுமையாக கீழே போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். இயேசுவே எங்கள் நல்ல பிதாவே, உங்கள் பரிசுத்தமுள்ள நாமத்தை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இந்த மட்டம் ஒவ்வொரு காரியத்திலேயும் சபையிலே ஒவ்வொரு ஆராதனை கர்த்தர் நடத்தி தந்தீரையா, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தருடைய நாள் மகிமையாக ஆண்டவரே ஆராதனை நடந்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தா. வந்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, தாய்மார்களுக்காக, தாப்பன்மார்களுக்காக, எல்லாருக்காக உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் ஐயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் மத்தியிலே பலத்த காரியங்களை செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தருடைய வார்த்தையை பேசின தாசனுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவரை நீங்கள் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நாமத்தை மயப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
தொடர்ந்து ஆவியானவர் அசைவான கிரியை செய்து நாமத்துக்கு மகிமையாக எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த போகுது என்று விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உடைய நாமத்துக்கு எல்லா துதிக்கான மகிமை எடுத்து இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிக்கும் நாள் வரையிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஆமென்.